சரி பாத்துங்களா அந்த கேள்வி? சொந்த ரைட் அதை கவனிச்சு கொள்ளணும். அதை விளங்கப்படுத்தி போட்டு அடுத்த இதுக்கு போவோம். ரைட் நீங்க முதலாவது ஆர்கிமிடிஸின் தத்துவத்தை கூற வேண்டியது. ஆர்கிமிடிஸின் தத்துவம் என்ன? ஓகே வேற ஓகே பொருளின் நிறைக்கா இல்லாட்டி மேல் தத்துவம்? மேல் தத்துவம். ரைட். அதாவது என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு பொருள் ஒன்றை பகுதியாகவோ அல்லது மிட்டாகவோ பாய் ஒன்றை அமைக்கும் போது அங்கு இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறையானது என்னத்துக்கு சமனா இருக்க போகுது? மேல்வத்துக்கு சமனா இருக்க போகுது. தான் ஆர்கிமிடிஸ் தத்துவம். சரிதானே? ரைட். இப்போ ஆர்கிமிடிஸ் தத்துவத்திலிருந்து நாங்க என்ன முடிவெடுத்தினாங்க? இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறையானது என்னது சமன்? மேல்வத்துக்கு சமன். பொருள் மிதக்குன்ற சொன்னால் என்ன மீனிங்? மேலுக்கு வந்து நிறைக்கு சமனாக இருக்கும்.
விளங்குதா? அப்ப ஒரு பொருள் ஒன்று மிதக்குதுன்னு சொன்னால், ஒரு பொருள் மிதக்குதுன்னு சொன்னால் அந்த நிறை கீழ் நோக்கி இருக்க போது, மேல் நோக்கி என்ன இருக்க போது, மேல் தட்டு இருக்க போது. அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை, இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைன்னா நாங்க என்ன நடத்திருக்கோம், குறிப்பிட்ட அளவு கனவுளவு என்ன செய்யப்பட்டிருக்கும், இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். எவ்வளவு கனவுளவு வந்து இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும், எவ்வளவு பகுதி அமர்ந்திருக்குதோ அவ்வளவு பகுதி என்ன செய்யப்படும், இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறையானது, அப்ப டிஸ்பிளேஸ் வாட்டர் வெயிட் என்ன, இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை என்னது சமனா இருக்க போது, மேலுதத்துக்கு சமனா இருக்கு, ரைட். அப்ட்ரஸ் போர்ஸுக்கு ஈக்குவலா இருக்க போகுது. ஆனால் இது ஒரு சமநிலை என்று சொல்றதால, ரைட், மிதத்தல் என்பது ஒரு சமநிலை என்பதால யூ வந்து என்னதுக்கு சமனா இருக்க போது, எம்ஜிக்கு சமன். ஆக என்ன முடிவெடுக்கலாம், இடம்பெயர்க்கப்பட்ட வாயின் என்றையும் மிதக்கின்ற பொருளின் நிறையும் சமன் என்ற முடிவுக்கு வரலாம். சரிதானே? ஓகே ஓகே. முதலாவது கேள்வியை பாருங்க, சொல்லி கிடக்கு. ஏனென்றால் 850 கிலோகிராம் வீதம் அடர்த்தியுடைய பிளாஸ்டிக் திரவியத்தினால், ரைட், பிளாஸ்டிக் திரவியத்தினால் செய்யப்பட்ட 20 சென்டிமீட்டர் நீள உருளை ஒன்றும் அதன் அச்சு வழியே நீளம் முழுவதையும் ஆக்கிரமிக்கும் 1 சென்டிமீட்டர் ஆரையுடைய உருளை துளை ஒன்றை கொண்டுள்ளது. அப்ப என்ன நடக்குது, ஒரு 20 சென்டிமீட்டர் நீளமான உருளை ஒன்றுல 1 சென்டிமீட்டர் ஆரை இருக்கிற ஒரு துளை இருக்குதான். அதாவது உருளை முழுவதுமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, ஒரு உருளை முழுவதும் ஆக்கிரமிக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த உருளையின் நீளம் விட சொல்லி சொன்னா 20 சென்டிமீட்டர், சரியா? இப்ப இவன் ஆரை என்னன்னு சொல்லி இருக்கிறார் அவர், 1 சென்டிமீட்டர் ஆரை இருக்கிற ஒரு துளை என்று சொல்லியிருக்கிறார், ரைட். அப்ப துளையை தவிர்த்த ஏனைய பகுதிகள்லாம் என்னத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும் சொன்னா அந்த குறிப்பிட்ட திரவியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு, சரியா? சரி, இது பாருங்க என்ன சொல்றாரு என்றால், 1000 கிலோகிராம் -3 அடர்த்தியுடைய நீரில் இவ்வுருளை அதன் அச்சு நிலைக்குத்தாக இருக்கும் வண்ணம் மிதக்கின்றது. அப்ப இது என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா மிதக்குதான். அந்த அடர்த்தி எவ்வளவு, 1000 கிலோகிராம் -3 அடர்த்தி இருக்கிற ஒரு திரவ பரப்புல வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு மிதக்கிறாருன்னு சொல்லிக்கிறாரு, சரியா? என்று சொல்லி சொன்னால் நிலைக்குத்தாக இருக்கும் வண்ணம் மிதக்கிறது. அமழ்த்தப்பட்ட ஆழத்தை கண்டபடி அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த எச்ச கேட்கிறார், எவ்வளவு எச் வந்து அமர்ந்து இருக்கும் சொல்லி கேட்கிறார், சரிதானே? அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதலாவது இந்த தொழிற்படுற விசைகள் எல்லாத்தையும் குறிப்போம். முதலாவது இவரில் வந்து நிற தொழிற்பட போகுது, கீழ் நோக்கி எம்ஜி. அடுத்து வந்து மேலதற்கு தொழிற்படும் யூ. அப்ப சமநிலையில் இருக்கிறபடியா யூ சி கோட் என்னவா இருக்க போகுது, எம்ஜி ஆக இருக்க போகுது. விளங்கிட்டா? யூ சி கோட் என்னவா இருக்க போகுது, எம்ஜி ஆக இருக்கும். எச்ச வந்து கேட்டுக்காரு எவ்வளவு அமர்ந்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு நாங்கள் முடிவு என்ன எடுத்தினாங்க, மேலுதைப்பு என்பது பொருளின் நிறைக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி மேலுதைப்பு என்பது இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாக இருக்கும். இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை சொல்லி சொன்னா நாங்க கண்டுபிடிக்கிறது தந்திருக்காதா குறுக்கு பிறப்பு. சரி, மேலுதை பண்றது என்னது, மேலுதை பண்றது சொல்றது என்ன, அமிழ்ந்த பகுதியும் கனவளவு. அமிழ்ந்த பகுதியின் கனவளவு கண்டுபிடிக்கணும் மாட்டா, இது இந்த குறுக்குவெட்டு பரப்பு, ரைட். இது இந்த குறுக்குவெட்டு பரப்பு தர ஹெச், குறுக்குவெட்டு பரப்பு தர வேற வழிகள் இல்லாமா இந்த வி நோட்டிலே போடும். அமிழ்ந்த பகுதியின் கனவளவு வி நோட் இன்டு அமிழ்ந்த பகுதியின் கனவளவு தர திரவத்தின் அடர்த்தி எவ்வளவு, 1000 தர ஜி. இதுதான் மேலுதல். என்ஜி என்றது என்ன, அவற்ற கனவளவு நான் வி என்று எடுக்கிறேன். இது அவற்ற அடர்த்தி வந்து எவ்வளவு அடர்த்தம் இருக்குது, 850 கிலோகிராம் -3 இருக்கு. 850 கிலோகிராம் -3 இது ஜி. இது ரெண்டுமே ஒன்று கொண்டு சமன். அதாவது வி நோட் இன்டு 1000 ஜி
ஈக்குவல் டு வி இன்டு ஓகே பிஜி கட் ஆயிடும், அது பிரச்சனை இல்லை. இந்த பி நோட்டை நான் என்ன எழுதலாம் என்றால் ஹெச் இன்டு அவற்றை க்ராஸ் செக்ஷனல் ஏரியா எழுதலாம் தானே. அதாவது அமிழ்ந்த பகுதியின் கனவுல என்றது ஹெச் இன்டு அவற்றை குறுக்கு வெட்டு பரப்பு ஏ என்று எடுக்கணும். விளங்குங்களா? குழாய் உள்ளுக்கு ரெண்டுக்கும் செல்வாக்கு செலுத்தினாங்க, ரெண்டுக்கும் செல்வாக்கு செலுத்தினாங்க. அப்போ இல்லாம போய் பி என்று சொல்றது வந்து என்ன இருக்க போகுது என்றால் மொத்த உயரம் வந்த விளவு மொத்த கனவுல வந்தது மொத்த உயரம் தர குறுக்கு வெட்டு பரப்பு மெய்யும் வெட்டுப்பட்டிருந்தானே. அப்ப ஹெச் என்பது என்னவா இருக்க போகுது 2 தர 85 தர 100 இதுல 1000. அப்ப 2 சைவர் வெட்டுப்பட்டுரும் 170 10ஆல பிரிச்சீங்கன்னா 17 சென்டிமீட்டர் ஹெச் உயரம் வந்து இல்ல 2 வெட்டுப்பட்டிருந்தாங்க. ரெண்டுக்குமே நான் அதே பொலிமை தானே போடுறோம். நீங்க சொல்றீங்கன்னா நடுவால நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன் தேவையில்லை. ரெண்டுலையுமே அதாவது நிறையிலையும் தாக்கம் செலுத்தும், மேல் வெப்பிலையும் தாக்கம் செலுத்தும், வெட்டுப்பட்டுரும். சரிதானே? என்ன விளங்கல பொருளை திருப்பி சொல்ல கவனிச்சு கொள்ளும். என்னென்றால் இந்த பொருள் வந்து மிதக்குதல் என்று சொன்னால் என்ன? சமநிலை அடைந்திருக்கு. சமநிலை அடைந்திருக்கின்றால் கீழ் நோக்கிய நிறையும் மேல் நோக்கிய மேலுதற்கும் சமம். மேலுதப்பு என்பது என்ன? அமிழ்ந்த பொருளின் கனவளவு எவ்வளவு பொருள் அமிழ்ந்திருக்குது தர திரவத்தின் அடர்த்தி தர ஜி. நிறை என்பது மொத்த கனவளவு, அந்த புத்தியில மொத்த கனவளவு தர அடர்த்தி தர ஜி. இப்ப நான் என்ன ரெண்டு முண்டு கொண்டு என்ன ரெண்டும் சமன். அப்ப சமப்படுத்தும் போது ஜி ஜியை பெற்றுறேன். இப்ப எனக்கு கேட்டது வந்து அந்த உயரம் தான் கேட்டது, எவ்வளவு பகுதி அமிழ்ந்திருக்குன்னு தான் கேட்டது. ரைட்? அப்ப நான் அமிழ்ந்த பகுதியின் கனவளவு கண்டுபிடிக்கணும் என்றால் அந்த உயரம் தர குறுக்கு வெட்டு பிறப்பு தான் போடுவோம். உயரம் எவ்வளவு ஹெச், எவ்வளவு குறுக்கு வெட்டு பிறப்பு ஏ. அதாவது கணித குறுக்கு வெட்டு பிறப்பு போட போறோம். கணித குறுக்கு வெட்டு பிறப்புன்னா மொத்த பிறப்புல இருந்து இந்த இதை என்ன செய்யணும் கழிச்சு போடுறதான் கணித குறுக்கு வெட்டு. அது ரெண்டு பக்கமும் உண்டு, ஏ என்றே போடுறேன் நான். சரியா? கணித குறுக்கு வெட்டு பிறப்பளவு ஏ என்று போடுறேன். கணித குறுக்கு வெட்டு பிறப்பளவு என்ன மீனிங்? அந்த நடுவுல விட்டு மிச்சமா இருக்கிறதா கணித குறுக்கு வெட்டு பிறப்பு. ரைட்? நெட் ஏரியா. ஓகே. அப்ப ஹெச் இன்டு ஏ என்று போட்டா வீணோட்டுக்கு பார்த்தா என்ன போடுறோம்? ஹெச் இன்டு ஏ என்று போடுறோம். அதே மாதிரி மொத்த கனவுளவுக்கு போடைகள் என்ன போடணும்? மொத்த உயரம் தர குறுக்கு வெட்டு. விளங்குதா விளங்குது விளங்கு. அப்ப நாங்க ரெண்டு சைட்ல என்ன ஏ வெட்டுப்பட்டு. அப்ப நான் ஹெச் 7 பாய மாறினா எனக்கு 17 சென்டிமீட்டர். சரி. செய்ய கஷ்டமா இல்லை, மேஸ் மட்டும் எடுத்துருக்கா விளங்கல விளங்கல என்னது? அதை நீங்க சப்ஜெக்டா மாத்தி போட்டு பாருங்க. எப்ப போன எக்ஸ்டெண்ட் போட்டு சப்ஜெக்டா ரைட். யாருக்கும் கலர் மார்க்கர் சார், கலர் மார்க்கர் இருக்கு. அடுத்தது கொஞ்சம் ப்ளூ கலர் அந்த ஓகே வேண்டாம். அடுத்த வெளியே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். ரைட்? எழுதிட்டீங்களா? அப்ப இப்ப வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்குது? 17 சென்டிமீட்டர். அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்? புரியுவா? சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னால் இதனுள் 800 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தி உள்ள. இப்ப கவனமா கவனிக்கணும். என்னென்றால் திரவம் இந்த மட்டம் வரைக்கும் நிற்குமா? இப்ப இதுகளை எல்லாம் என்ன செய்யும்? இதுல இருக்கிற திரவம் வந்து அப்படி இந்த மட்டம் வரைக்கும் நிற்கும்.
விலங்கு நான் கதைக்கிறது உள்ளுக்குள்ளால இந்த துளைக்குள்ளால திரவம் ஏறி இந்த மட்டம் வரைக்கும் நிற்கும். விளங்குதா? ஒரே கிலோமீட்டர்ல என்ன இருக்க போகுது? அமுக்கம் சமன். இரண்டால் இது வழிக்கு திறந்திருக்கிறபடியே இந்த இடத்துல இருக்க போற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் தான், இந்த இடத்துல இருக்க அமுக்கம் வளிமண்டலம் தான், இங்கேயும் வளிமண்டல அமுக்கம் தான். அவை எல்லாமே ஒரே சேம் லெவலுக்கு நிற்க போகும். இப்ப என்ன செய்ய போறார் என்றால், இவர் 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தி இருக்கிற எண்ணெயை மெதுவாக ஊட்டு விட்டார். எண்ணெய் என்ன செய்ய போறாரு? விட போறார். எவ்வளவு அடர்த்தி? 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தி இருக்க எண்ணெயை மெதுவாக ஊட்டுகிறார். சரியா? துளையை மேல்முனை வரை நிரப்புவதற்கு தேவையான எண்ணெயின் கனவளவு. இப்ப என்ன செய்ய போறாருன்னா, இதை கம்ப்ளீட்டா ஃபுல்லா விட போறாரு. இப்ப எண்ணெயை விட்டு கொண்டிருக்கீங்க, என்ன மாற்றம் நீங்க அவதானிப்பீங்க? எண்ணெயை நீங்க இதுல விடையக்குள்ள என்ன மாற்றம் இந்த சிஸ்டத்துல நீரின மட்டம் இறங்கும். குட். என்னென்றால் நீங்க இதுக்குள்ள எண்ணெயை விடையக்குள்ள என்ன செய்யும்னா, எண்ணெயால ஒரு வெயிட் ஒன்று வரும். சரியா? எண்ணெயின் வெயிட் காரணமாக என்ன செய்ய போது நீர் குறிப்பிட்ட அளவு என்ன செய்ய போது கீழே இறங்கும். அப்ப உள்ளுக்குள்ள நீரின மட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு கீழே இறங்கும். அப்ப ஹெச் நோட் அந்த அளவு கீழே இறங்குது எடுக்கு. முதல்ல என்ன மட்டத்துக்கு இருந்தது? இந்த லெவல்ல இருந்த நீர் இப்ப கீழே இறங்கினது. ஏன் கீழே இறங்கினது? என்னதால கீழே இறங்கினது? எண்ணெயின் நிறை காரணமாக என்ன செஞ்சிருக்கு? கீழே இறங்கி. அப்ப கீழே இறங்கின நீர் எவ்வளவு என்ன செஞ்சிருப்பாங்க? இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த குழாயில இருந்து இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை என்னத்துக்கு சமனா இருந்திருக்கும்? இப்ப வடிவா ஜோதி பாருங்க, இதுக்குள்ள இந்த திரவம் இல்லைன்னா நீர் எவ்வளவு இருந்திருக்கும்? அதாவது இந்த மட்டம் வரைக்கும் இருந்திருக்கு. இப்ப எவ்வளவு தூரம் இறங்கி இருக்குது? ஹெச் நோட் என்னத்தால் இறங்கினது? நீங்க எவ்வளவு உயரத்துக்கு நீங்க எண்ணெய் விட்டதால தான் இறங்கி. ஹெச் ஓயில் இதையே போடுறோம்னா, ஹெச் ஓயில் இவ்வளவு உயரத்துக்கு விட்டதாலதான் நீங்க HW அந்த இறக்கம் வந்து அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறையும் இவற்ற நிறையும் என்னவா இருக்கு? சமனாக இருக்கு. ஏற்றுக்கொள்றீங்களோ? என்னது? நீர்மட்டம் கூடுமோ? உள்ளுக்க குறையும். உள்ளுக்கதான் கேட்டேன். உள்ளுக்க குறையும், வெளியில கூடும். அப்ப என்ன தரப்படுத்த போறீங்க? இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை சமன் என்னது? திரவத்தின் நிறை, விடப்பட்ட திரவத்தின் நிறை. இது எழுதினதா இருக்கும் விலங்கையில ஹரணிக்கு விலங்கையில் விலங்கிலையா? படைய யோசிச்சு பாருங்க. என்ன விட்டதால சிஸ்டத்துல ஏதாவது மாற்றம் வந்ததோ? இது அசையுமா? பொருள் அசைய போறது இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம், இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் எல்லாமே என்ன செய்யணும்? சமனா இருக்கும். ரைட்? அப்ப நீங்க எவ்வளவு நீரை விடுறீங்க, சரி எனவே திரவத்தை விடுறீங்களோ, திரவத்தின் நிறைக்கு சமனான நீர் வெளியிடு. என்ன? அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறையும் திரவத்தின் நிறையும் சமன் என்பதுதான் முடிவு. அதாவது கனவளவு சமனா இருக்கும். இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவும் விடப்பட்ட திரவத்தின் கனவளவும் சமனம் இல்ல. அங்க குறைவா இருக்கு, அடர்த்தி வேறு இல்லை, ஆனா நிறை சமனம். ஏன்? அவற்றை நிறை காரணமா தானே அவர் எவ்வளவு கீழே அமர்த்தினவரோ அதால்தான் என்ன செஞ்சவர் இங்க வந்தவர். எவ்வளவு அமர்த்தி இருப்பார், அவற்றை நிறையாதான் அமர்த்தி இருப்பார். விளங்கிட? அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை சமன் திரவத்தின் நிறை. இதை போட்டு இடங்கள் எடுங்க, ஈக்குவேஷன் போட்டு எடுங்க வைக்கும். கிராஃப கிளியரா காட்டுறதா? போன்ல இருந்தா காட்டுறேன் பாருங்க. பாருங்க. என்னடா செய்யாம போயெல்லாம் செய்துட்டு தான் போகலாம்.
சரி, இந்த மெதட்ல செய்தா வேற இன்னொரு மெதட்ல செய்திடும்பா. இந்த மெதட்ல என்ன தெரிவிக்கணும்? அடர்த்தி இந்த விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஓ ஓ போட்டோ எடுத்து காட்டுமா அவங்க இருந்து பாப்போம். முதலாவது வெளிக்குது இருக்கு. இல்ல முதலாவது வெளியே தனி ஒரு பொருளான இருக்குது. இப்ப உள்ளுக்குள்ள வந்து நாங்க திரவத்து விட்டோம்னா இந்த பொருள் ரெண்டா மாறிடும். வேற ஒரு அடர்த்தி இருக்குன்னா வேற ஒரு சிஸ்டமா மாறிடும். சரியா? விளங்கிட்டு அது வேற சிஸ்டமா மாறிடும். அந்த வருதா எவ்வளவு வந்து sorry? இல்ல திரவம் வந்து மேல் மட்டம் வரைக்கும் விடுவது. கேட்டது என்னது இட்னோட தான் கண்டுபிடிக்கணும் தானே. என்ன எடுக்கலாம் பாருங்க. இப்ப இதுல பிரச்சனை இருக்குதோ எவ்வளவு நீர் வந்து இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் நீர் வந்து என்ன செய்யும் இடம்பெயர்க்கப்பட்டது. இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் உயரம் வந்து என்ன HW இந்த ROW பிஜி அதான் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் தான் நிறை. அதுல குழப்பமோ இடம்பெயர்க்கப்பட்ட நீர் நிறையண்டா என்ன நிறை தானே கண்டுபிடிக்க போறேன். ஏ கட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப எவ்வளவு நிறை வந்து வரப்போகுது இதுல குறுக்குவெட்டு பரப்பு. இதுல குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம் தானே கனவளவு. கனவளவு தர அடர்த்தி தர ஜி தானே போட்டிருக்கிறேன். விளங்கு இல்லையா? ஜோசிங்க ஜோசிங்க 15 சென்டிமீட்டர் வந்தா இல்ல இதுக்கு போக வேண்டாம். இதை நான் சொல்றேன் என்னன்னு முதலாவது இந்த ஈக்குவேஷன் வந்து எழுதின விளங்கு. அது யோசிங்க வா. என்ன விளங்கிடுது. ஏன் கையில போன் எக்ஸாம் டைம் போடுது. சரி எப்படி சுருக்குறது. 4H வந்து இங்கால வந்தோடனே சரி கூட சரி சரி. இந்த 15 வந்து இங்கால போகும். 4H நோட் வந்து இங்கால வரும்.
ரெண்டாவது 5h H நோட்ல இருந்து 4h வந்துச்சுன்னா H நோட் வந்து 15. அதான் அங்க வந்துருக்கு. எந்த இடத்துல பிரச்சனை? போர்டில் எந்த என்னது போர்டில் வந்து இந்த விதமான சேஞ்சும் ஏற்படாது. நீங்க போர்டில் ஏதாவது அமர்த்தினீங்களோ போர்டில் எந்த விதமான சேஞ்சும் ஏற்படாது. நீங்க போர்டில் இருக்கிற துளைக்கு தான் என்ன செஞ்சு விட்ட நீங்கள் திரவத்தை விட்ட நீங்க போர்டில் எந்த விதமான சேஞ்சும் ஏற்படாது. ரைட்? நீங்க அதுக்குள்ள இருக்கிற திரவங்களை வரப்போகுது அவ்வளவு. போர்டில் மேல வரும் என்னது இல்ல இவர் எவ்வளவு இது இல்ல இல்ல என்ன பிரச்சனை என்றால் வாட்டர் லெவல் மேல ஏறினா பிரச்சனை இல்லை. இவர் வந்து கொஞ்சம் மேல உயர்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர் மிதக்கணும்னு சொல்லிச்சுன்னா எச் உயரம் தான் ஆடுவோம் அமலுவோம். அதுல மாற்றம் என்ன செய்யலாது வரையலாது. சிஸ்டத்துல நீங்க அப்படியே இருக்கணும் யோசிக்க கூடாது. அப்படியே இருந்தா என்ன நடந்துடும்? இதை விட கொஞ்சம் 17 விட கொஞ்சம் கூட வந்துடும். அப்படி வரக்கூடாது. அந்த அதுக்கு விடங்குதா நான் என்ன சொல்றேன்டா நீங்க திரவத்தை உள்ளுக்குள்ள விட்டால் என்ன நடக்கும்னா வாட்டர் லெவல் வந்து என்ன செய்யும் மேல ஏறிடும். மேல ஏறினா நீங்க யோசிப்பீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துடும் 17 விட கூட யோசிப்பீங்க. அப்படி பேலன்ஸ் ஆக இயலாது. இல்ல இல்ல அப்படி பேலன்ஸ் ஆக இயலாது. ஏன் பேலன்ஸ் ஆக இயலாது? இவரை பேலன்ஸ் பண்றதா இவர்கிட்ட அப்த்ரஸ்ட் மேல் நோக்கிய உதைப்பு. மேல் நோக்கிய உதைப்பு நிறமாறுதோ இவர்கிட்ட இந்த சிஸ்டத்தை நிறமாறுதோ அப்ப என்ன மாறக்கூடாது? மேல் உதைப்பு மாறக்கூடாது. மேல் உதைப்பு மாறக்கூடாதுன்னா இவர் அமல போற பகுதியின் அளவு என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது. அப்ப இவர் கொஞ்சம் மேல போய் என்ன செஞ்சிருப்பார் அதே அளவுக்கு அமர்ந்திருப்பார். முதல் 17 அமர்ந்திருந்தால் இப்போ 17 தான் அமலுவார். விளங்குதா விளங்குதா விளங்கு இல்லையா? கொஞ்சம் ஆழமா விளங்கிக் கொள்ளும். இதுல நிறைய அதான் இந்த கேள்வியை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு ஓகே நல்ல கேள்வி. நான் செட் பண்ணி தான் இருக்கு. விளங்குதா விளங்கப்பட தேலுமா? இது நான் சொல்றேன். இது என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து எக்ஸ். ஓகே இவ்வளவும் வந்து எவ்வளவுன்னு தெரியாது. ஆனால் வடையா கவனிச்சுக்கணும். இவ்வளவு உயரம் கண்டுபிடிக்கணும் என்றால் இவ்வளவு உயரம் வந்து எச் நோட் இவ்வளவு ஹெச் டபிள்யூ. அப்ப ஹெச் நோட்ல இருந்து ஹெச் டபிள்யூ கழிச்சு விட்டா என்ன வரும்? மேல இருக்கிற பகுதி வரும். அப்ப அந்த பகுதியும் இந்த பகுதியும் கூட்டினா மொத்தமா எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அப்ப அதுதான் நான் அதுல போட்டிருக்கேன். அதுல போட்டு நான் ஹெச்சுக்கு 17 போட்டு நான் நினைச்சிருக்கேன் ஹெச் டபிள்யூ எடுத்திருக்கேன் ஹெச் நோட் மைனஸ் ரைட். ம் 17 சென்டிமீட்டரை மாறாதென்றால் நீங்க இந்த திரவத்தை உள்ளுக்க விடுறதால வெளியில இருக்கிற சிஸ்டத்துல ஏதாவது மாற்றம் பெறுமா? வெளியில இருக்கிற சிஸ்டம் என்னென்ன வெளியில இருக்கிற சிஸ்டம் நீங்க வெளியில தண்ணியை விடுறதால வெளியில நீங்க தண்ணியை விடுறதால உள்ளுக்கு இருக்கிற சிஸ்டத்துக்கு மாற்றம் பெறுமா? மாறாது. அதே சிஸ்டம் தான் எங்கேயும் இருக்குது. உள்ளுக்க சுயாதீனமாக ஒரு கோல் ஒன்று இருக்குது ஒரு ஓட்டி ஒன்று இருக்குது. அதுக்குள்ள நீங்க திரவம் மட்டும் விடுறதால என்ன மாற்றம் பெறும்? அந்த திரவம் இதுக்குள்ளால் அப்படியே வந்து இதுக்குள்ள மிக்ஸ் ஆகுமாக இருந்தால் பிரச்சனை மேலுதற்கு மாறிடும். வழங்குதா? இந்த திரவம் இதுக்குள்ளால வந்து இப்படி இதுக்குள்ள மிக்ஸ் ஆகுமா இருந்தா மேலுதற்கு மாறிடும் பிரச்சனை வந்துடும். இப்ப இந்த விதமான மாற்றங்கள் அதுல ஒரு இது துளை ஒன்று இருக்கும் அதுக்குள்ள விட்டு இருக்கு சுயாதீனமா இருக்கும். ஆனா உண்மையிலே பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா அதுக்குள்ள வந்து இந்த ஒட்டு என்ன என்ன பேர் விஸ்கோசிட்டி சொல்லுவோம் என்ன பிசுக்கு மைக்குணவங்க அதுகளால வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் அவ்வளவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ரைட்? ஓகே இப்ப இதுல பிரச்சனையில தானே எடுத்தது. இப்ப சொல்லுங்க ஆகும் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தையும் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தையும் நாங்க என்ன செய்யலாம்? அப்ப இதை சமப்படுத்துங்க. இல்ல இதை வச்சு கொண்டு கனவுலப்படுத்தலாம். இந்த கனவு எடுக்கிறது எச் நோட் தெரியும். குறுக்கோட்டு பரப்பு கண்டுபிடிக்கலாம். மீன் ஆரதம் இருக்கிறார் ஒரு சென்டிமீட்டர் ஆறு குறுக்கோட்டு பரப்பு தர எச் நோட் போட்டீங்கன்னா கனவுளவு வரும். அடர்த்தி தெரியும். கனவுல தான் கேட்டார் கூட என்ன வேண்டாம் அதையும் எடுத்து வரும் பாருங்க. கனவுளவு சமன் குறுக்கோட்டு பரப்பு தர உயரம். குறுக்கோட்டு பரப்பு என்ன? வட்ட வடிவம் பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் இன்டு எச். பையன்றது 22 ஆறு வந்து இவ்வளவு 1 சென்டிமீட்டர். அப்போ 1 வர்க்கம் மீட்டர் சென்டிமீட்டர்ல எடுப்போம். எச் வந்து இவ்வளவு தான் நடக்குது 15. நீங்க இதை 300 எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 300 எடுக்கலாம். இல்லையா 3.14 இது 15 நாள் எவ்வளவு பேர போகுது பெருக்கி பாருங்க. இத்தனை சென்டிமீட்டர் கியூப் பண்ணி வருமா? இத்தனை 40 15 47 கிட்ட வருமா? 47 15 15 225 அங்க ரெண்டு கூட்டுப்படும்
47.1 கிட்ட வரும் நினைக்கிறேன். 47.1 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா 47.1 மில்லி லிட்டர் போடும். போடணும் இல்ல, போட்டா நல்லது. பிள்ளையா மாறாது, மாறக்கூடாது. ஓ, மாறக்கூடாது. அது எங்க வர போகுது, எங்க தாக்க போகுது? பொருளை தாக்குமா இல்லாட்டி திரவ? ரைட், அதுக்கு தானே கொடுக்கும். சரி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்தி என்ன செய்ய போறீங்க, இதே மாதிரி திருப்பி செய்ய போறீங்க. இந்த கிடைமட்டத்தில் அமுக்கத்தை சமம் செய்யலாம் தானே? சமன் செய்தாலும் என்ன செய்யலாம், செய்யலாம். செய்யுங்க பாப்பா இருக்கா விளங்குறது என்ன விளங்கப்படுத்துங்க. அதுல அந்த எக்ஸ் நோட் என்ன எடுக்கலாம், உயரத்தை எடுங்க, எடுக்கலாம் எடுங்க எடுக்கலாம். சொல்லுங்க என்ன எக்ஸ்ட்ரா இப்ப நான் ஒரு மெதட்ல வந்து செய்திருக்கேன். என்ன மெதட்ல? இந்த நீர், அந்த திரவத்தை நீங்க விடுறதால ஒரு குறித்தளவு நீர் வந்து என்ன செய்யும், இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். எவ்வளவு நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும்னா இந்த திரவத்துல நிறைக்கு சமனான நீர் வந்து இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். சரியா? ஏன் திரவத்தின் நீர் நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படணும் பாருங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் தான் இங்க இருந்தது, இங்கேயும் அப்படித்தான் இருந்தது. ரைட், இப்ப நீங்க வந்து திரவத்தை விடுறதால தான் இந்த அமுக்கம் வந்து என்ன செய்யுது, மாற்றம் அடையுது. அப்ப திருப்பியும் என்ன செய்யணும், இந்த இடத்துல, இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் எவ்வளவு, வளிமண்டல அமுக்கம். சரியா? அப்படி கணக்கு கதைக்க போனா அங்க நீர் உயர்ந்ததெல்லாம் கதைக்கணும். அப்படின்னா நீங்க நார்மலா யோசிச்சு கொள்ளுங்க. இது வந்து என்னது, ஆஹ் இந்த திரவத்தை நீங்க விடுறதால குளித்தளவு நீர் வந்து என்ன செய்ய போது, இடம்பெயர்க்கப்படும். எவ்வளவு நீர் இடம்பெயர்க்கப்படும், என்னத்தால நீர் இடம்பெயர்க்கப்படும், திரவத்தின் நிறையால. திரவத்தின் நிறையால நீர் இடம்பெயர்க்கப்படுதுன்னா திரவத்தின் நிறைக்கு சமனான நிறையால இடம்பெயர்க்கப்படும். சரிதாங்க? என்னது, ஏயிலையும் பீலையும் வந்து எவ்வளவு அமுக்கம் வந்து எப்படி இருக்க போகுது, ஏயிலையும் பீலையும் சமனான அமுக்கம். ரைட், அதில் எழுதலாம் PA is equal to PB. அப்ப திரவத்தின் உயரத்தை கண்டுபிடி. இரண்டு உயரம் HW. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, எழுதினா வரும், எழுதுங்க எழுதுங்க. என்னெல்லாம் சொல்றீங்க வாரம் H நாட் ரோட் ஆகுது. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், இது இது தெரியும் தானே உங்களுக்கு, HW H நாட் சார்பு தெரியுமா, HW அப்ளை பண்ணாங்க இரண்டு, அது சேம் தான் வருது, மாற்றம் இல்லை, நிறைய சமப்படுத்தினாலும் அதே தானே வருது. ரெண்டு மூன்று தான். அப்ப அமுக்கத்தின் சமன் செய்து எழுதலாம் கேட்டா நிறைய சமன் செய்து எழுதலாம். ஓகே, ரெண்டு சேம் தானே. குழப்பமா இருக்கா? ஒரு 2 மினிட்ஸ் தரம் யோசிங்க, நீங்களா யோசிச்சு தான் வருது. தெரியும் தெரியும்.
அவ்வளவு மக்கள் இருக்குது. சரிதானே? பிரச்சனை இல்லை. சரியா பிரச்சனை. ஓகே தரணி. ஓகே அதே அங்க வெளியில ஏதாவது பிரச்சனை இருக்கா? அந்த ஜூப்லா விளம்பரப்படுத்தின எல்லாரும் டவுட் இருக்காதா? அது ஓகே. அது என்ன பிரச்சனை பிரச்சனைனா என்ன ஒரே மட்டத்துல இப்படி இருக்கு அதென்ன ரைட். இப்ப என்ன நடக்க முடிச்சுன்னா நீ பாருங்க இந்த லெவல்ல தான் இதான் இந்த சி லெவல் இருந்தது. ரைட். அதாவது திரவம் நீர் இருக்கிற மட்டத்திலே இருந்தது. அவனா கவனிங்க. இதுக்கு மேலேயும் என்ன இருந்தது? இது பொது மட்டமா இருந்தது. இந்த மட்டத்துல நீர் இருந்த நீர்ல திரவம். இது வந்து திரவம் இருந்த மட்டம். இவ்வளவுக்கும் திரவம் இருக்குது. இதுல வந்து இவ்வளவு இருக்கிற நீர் இருக்கு. இது ஏபி ரெண்டு மட்டம். ஓகே. இப்ப பாருங்க இதுல இந்த சி என்ற இடத்துல அதாவது நீர் இருக்கிற அதே மட்டத்துல வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிளவு ஒன்று ஏற்பட்டு பிளவு ஒன்று ஏற்பட என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்க வடிவா ஜோதிச்சு பாருங்க. ஜென்ரலா இப்ப இதுக்குள்ள இருக்கிற திரவம் மாத்திரம் அப்படியே வெளியில கசியும் மட்டும் இந்த லெவல் மாறாம இருக்கலாமா? அதாவது ஏவி என்ற லெவல் மாறாம இருக்கலாமா? இருக்கு இயலாண்ட ஏன்? அதான் விஷயம் என்ன. இப்ப இது இவற்ற உயரம் பாருங்க. இந்த லெவல்ல வந்து சமநிலைப்பட்டவர்னா என்ன இதுக்கு மேல இருக்கிற திரவத்தின் உயரமும் இதுக்கு மேல இருக்கிற நீரின் உயரமும் சமனா இருக்க முடியாது. ரீசன் இவற்ற டென்சிட்டி வேற இவற்ற டென்சிட்டி வேற. அப்ப டென்சிட்டி வேற ரெண்டு இதுக்கு அதாவது பொதுமட்டத்துக்கு மேல ஒரே அளவான திரவ நிரல்ல இருக்க இயலாது ரெண்டு. அப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு லீக்கேஜ் வரும்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளால திரவம் வெளியேற வெளிக்கிட்டால் திரவத்தின் நிறை வந்து என்ன செஞ்சிடும்? குறையும். திரவத்தின் குளம் வந்து குறையும். திரவத்தின் குளம் குறையும் என்று சொல்லி சொன்னால் இங்கால இருக்கிற திரவத்தின் குளம் என்ன செய்யணும்? குறையணும். அப்ப திரவத்தின் குளம் குறைகிறதுக்காண்டி என்ன செய்யணும்? இந்த மட்டம் திரவத்தின் குளம் குறையலாது. ஏன் திரவத்தின் குளம் குறையலாது? அவருக்கு இதுக்குள்ளால வரையலாது. அப்ப இவர் வெளியில வரும் வரைக்கும் என்ன நடக்கும்? இவர் மேல போவார். மேல போனா என்ன நடக்கும்? ஞாபகம் மேல போனா என்ன நடக்கும்? இப்ப பாருங்க மட்டம் என்ன செஞ்சுது? குறைஞ்சு இங்க இருக்கிற மட்டத்தை விட பாருங்க இவ்வளவு வெளியில போயிட்டு வைப்போம். இவ்வளவு திரவம் வெளியில வந்துட்டு அப்ப திரவத்தின் உயரம் எவ்வளவு? இவ்வளவு. நீரின் உயரம் இப்ப எவ்வளவு வந்துட்டு? இவ்வளவுக்கு வந்து எந்த மட்டம்? நீர மட்டம் இது குறையாது. இல்ல இல்ல குறையாது குறையாது. இல்ல நான் சொல்றது என்னன்னா திரவம் வெளியேறும் வரைக்கும் தான். திரவம் இப்ப வெளியில போய்கொண்டல இருக்குது. திரவம் வெளியில போகும் வரைக்கும் என்ன செய்யணும்னா அந்த பொது மட்டம் மேல ஏறிக்கொண்டு பொது மட்டம் மேல ஏறும். மடியா யோசிச்சு பாருங்க. அண்டா என்ன மீனிங்னா இந்த பொது மட்டத்தில இருந்து திரவ மட்டத்துல உயரமும் இவற்ற உயரமும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சோண்டு வருது. குறைஞ்சோண்டு வருது. யோசிங்க உடைய யோசிங்க குழம்பு தேவையில்ல வடைய பாருங்க யோசிச்சு பாருங்க. என்னது சரி வடைய சொல்றேன் கவனம். இது ஓகே தானே உங்களுக்கு? ஓகே. இப்ப லீக்கேஜ் தான் ஏற்பட்டது. இப்ப பாருங்க இதுக்கு மேல வந்து இருந்த திரவத்தின் உயரம் நீரின் உயரம் வந்து இதுவா இருந்தது. இது வந்து என்னவா இருந்தது? கோயில் உயரமா இருந்தது. இப்ப இந்த இடத்துல லீக்கேஜ் ஏற்படும். லீக்கேஜ் ஏற்பட்ட நடக்கும். அதாவது திரவம் வந்து இதுக்குள்ளால வரும். திரவம் இதுக்குள்ளால வரும்னு சொல்லி சொன்னா என்ன மீனிங் என்றால் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது பொதுமட்டத்துக்கு மேல திரவத்தின் உயரமும் நீரின் உயரமும் என்னவா இருக்கிறாது? சமனாக இருக்கிறார். இப்ப வந்து பாருங்க பொதுமட்ட அதாவது இந்த சி என்ற லெவலுக்கு மேல இருக்கிற திரவம் தான் என்ன செய்ய போகுது? வெளியில வந்து ஒன்று இருக்க போகுது. திரவம் வெளியில வந்து என்ன செய்யும்? திரவத்தின மட்டம் குறையும். திரவத்தின மட்டம் குறையுதுன்னா என்ன மீனிங்?
கீழே இப்படி தள்ளுப்பட்டு அவர் மேலால் வந்து வரைய இல்லை. விளங்குதா? இவர் இதுக்கெல்லாம் லீக்கேஜ் ஆகி வந்து கொண்டிருக்கிறார். அப்ப எங்களுக்கு இந்த உயரத்துல வந்து என்ன செய்யலாது? அதை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உயரம் மாறாம இருந்தால், HW வந்து மாறாம இருந்தால், அதே அளவு உயரத்துக்கு இவர் வந்து என்ன செய்யலாது? இந்த இடத்துல அமுக்கது ஈடு செய்ய இயலாது, சமன் செய்ய இயலாது. அப்ப என்ன செய்யணும்? இந்த உயரம் வந்து குறையும். இந்த உயரம் குறையறதுக்கு என்ன வழி? இந்த பொது மட்டம் வந்து மேலு திரவம் வந்து வெளியில போவைகள் என்ன செய்யும்னா இந்த மட்டம் மேலு ஏறும். ரைட்? இப்ப இந்த மட்டம் மேல ஏறிட்டு இங்க வந்து ரெண்டு பேருக்கும் பொது மட்டத்துக்கு மேல நீரின் உயரம் இப்ப எவ்வளவு? இவ்வளவு. இப்ப திரவத்தின் உயரம் எவ்வளவு? இவ்வளவு. சமனாக இயலுமா இல்லாது? விளங்குது. இப்ப இப்ப என்ன விஷயம் தெரியும்னா, இதுக்குள்ள திரவத்தை விட்டாதான் திரவத்தின் மட்டம் கீழறாங்க. இதுக்குள்ள திரவத்தை விட்டாதான் கீழறாங்க. சரிதானே? நீங்க இதுக்குள்ள நீரை விட்டீங்கன்னா தான் நீர் வந்து கீழறாங்க. ரைட்? இதுக்குள்ள விட்டாதான் இறங்கும். இல்லையா என்ன செய்யும்? அப்படியா? இப்ப லீக்கேஜ் தான் ஏற்படுது. அங்கிருந்து லீக்கேஜ் ஏற்படுதுன்னா திரவத்தின் மட்டம் திரவத்தின் லெவல் என்ன செய்யுது? குறையுது. ஓகே, திரவத்தின் குறையுதுன்னா என்ன செய்யும்? ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இப்படி யோசிங்க. இதுக்குள்ள வந்து 20 சென்டிமீட்டருக்கு திரவம் இருக்குது, என்ன இருக்கு. நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி யோசிங்க. வெயிட் நான் சொல்லி முடிஞ்சா அப்புறம் சொல்லுங்க. என்ன நான் சொல்ல நினைச்சது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் என்ன. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப ரெண்டுல சேம் லெவல் இருக்குது. இப்ப நீங்க குறிப்பிட்ட அளவு திரவத்தை நீங்க உள்ளுக்க விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யும்? திரவம் கீழே இறங்கும். அதாவது மட்டம் வந்து என்ன செய்யும்? கீழே இறங்கும். இதுக்குள்ள திரவத்தை விட்டீங்கன்னா ரைட். அப்போ ஒரு மட்டத்துல என்ன செய்ய போகுது? சமநிலை அடைந்து நிக்க போகுது. ஒரு மட்டத்துல சமநிலை அடைந்து, அதாவது இது பொது மட்டம் வந்தால் பொது மட்டத்துக்கு மேல நீங்க விட்ட திரவம் இங்கால நீ என்ன செய்ய போகுது? பேலன்ஸ் ஆகி. ஆனா நீங்க திரவத்தை விடுறதுக்கு முன்ன மட்டம் அங்க இருந்தது, மேல இருந்தது. திரவத்தை விடுறதுக்கு முன்ன மேலே மட்டம் இருந்தது. இப்ப நீங்க திரவத்தை விட்டோன்னு செஞ்சிருக்க மட்டம் கீழே இறங்கினது. என்ன ரீசன்? அங்கால இருக்கிற திரவத்தின் வெயிட் கூட, அங்கால இருக்கிற திரவத்தின் வெயிட் கூட. ரைட்? அதால என்ன நடந்தது? கீழே இறங்கினது. இப்ப நீங்க திரவம் வெளியில போதுன்னா இங்கால இருக்கிற மட்டம் என்ன செய்யும்? வெயிட் என்ன செய்யும்? குறையும். சரிதானே? அப்ப அந்த பொது மட்டத்துக்கு மேல இருக்கிற திரவத்தின் மட்டம் என்ன? வெயிட் வந்து குறைஞ்சிது. அதை ஈடு செய்யறதுக்காக இங்க என்ன செய்ய? இங்க மேல எலும்பு. சரியா? ஓ, இது நீங்க கதைக்கிற விஷயம் எதுக்கு பிறகு சொல்லுங்க ஆகும். ஒரு அளவுக்கு பிறகு இந்த லீக்காய் வெளியில வந்து 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 ஒரு அளவுக்கு பிறகுதான் என்ன செய்ய மாட்டேன் இவர் கொஞ்சம் கீழே இறங்கும். ஓகே, நான் சொல்றேன்னா மேலால தானே பகுதி வெளியில வரப்போகுது. இடையால தானே துளை வச்சிருக்கிறீங்க. இடையா இதுக்கு மேல இருக்கிறவர் தானே வலிஞ்சு வலிஞ்சு வரும். சரிதானே? இடையில தானே. அப்ப இடை என்னண்டா அதான் இந்த இடத்துல நீங்க அம்பன் சமப்படுத்துற கேட்ட மாதிரி பாருங்க. இதுக்குள்ள கொஞ்சம் திரவ மொழியில வருதுன்னா இது கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. ரைட்? கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். இந்த மட்டத்துல இருந்து முதலாவது இந்த மட்டத்துல இருந்து 20 சென்டிமீட்டர் இருந்தா இப்ப அந்த மட்டத்துல இருந்து என்ன செய்யணும்? அதாவது திரவத்தின் உயரம் வந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பொது மட்டத்துல இருந்து திரவத்தின் உயரம் குறையணும். அதுக்கான வழி என்னன்னா பொது மட்டம் கொஞ்சம் மேல ஏறி இருக்கும். பொதுமட்டம் ஏறினால்தான் அந்த மட்டத்துல அளவு. பொதுமட்டம் திரவத்தின மட்டம் இல்ல 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 யோசிப்பாங்க. பொதுமட்டத்தில இருந்து திரவத்தின் உயரம் வந்து உங்களுக்கு குறைஞ்சாச்சிருந்தானே. பொதுமட்டத்தில இருந்து நீரின் உயரம் குறைஞ்சாச்சிருந்தானே. பொதுமட்டம் உயர்ந்தாலே நீரின் உயரம் குறைஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க குறையும். யோசிச்சு பாருங்க. என்னென்றால் பொது மட்டத்துக்கு மேல நீரின் உயரம் குறைஞ்சாச்சிருந்தானே. இப்ப பொதுமட்டம் மேல ஏறினாலே நீரின் உயரம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். என்னது? போத்தரோட நோ 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 நோ. சரி 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 ஓ சரி 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 சரி. ஆனால் இது திரவம் இதுக்குள்ள லீக்கேஜ் ஆகினா என்னது குறையும்?
செய்கிறோம். இதுக்குள்ள லீக்கேஜ் ஆகுதுன்னா மேல இருந்த கொஞ்சம் வெளியில போய் தப்ப போடும். சரியா? நான் கிளியரா இருந்தேன். நான் கொஞ்சம் போடுங்க பாருங்க. ஒரு மட்டம் என்றால் அது நீரின மட்டம் தானே இருக்கும். ரைட் ரைட் அது சரி சார். இல்ல நான் இடையில லீக் ஆயினோம்னா நான் யோசிச்சேன் இடையால லீக் ஆகுதுன்னா இதுக்குள்ள திரவம் இங்க வெளியில வரப்போகுது என்றால் மேல இருக்கிறவர் தான் இப்ப கீழே வரப்போற அதற்காக இந்தியாவில பக்கம் இருக்கிற நீரும் கொஞ்சம் குறைஞ்சு மட்டத்தை உயர்த்து. அப்ப கீழே இருக்கிறது வழியில போவாங்க. ஒரே டைம் மேல பெஸ்டா வழியில போயிட்டு பிறகு கீழே இருக்கிற வழியில போவாங்க. அட் டைம்லயே ரெண்டு வழியில சரி சரி இல்ல இறங்கி இறங்கி நீங்க நீங்க யோசிக்கிற சரி. இப்ப நான் சொல்றது வந்து இடையால லீக் தான் பிரச்சனை. இடையால இல்ல லீக் இடையில இருந்து லீக் ஆகுது மாதிரி சொல்லியிருக்காரு வரம்பு வெளியில. கொஞ்சம் இருந்தான் யோசிச்சு இருந்தனா சேம் லெவலுக்கு ஓகே. இப்போ லீக் ஆயிடுச்சுன்னா பொது மட்டத்துல இருந்தா உயரம் வந்து குறையும். பொது மட்டத்துல நான் உயரம் குறையணும்னு சொல்லிட்டோம்னா மேல உயரும் மட்டும் மேல உயரும் அதுக்குள்ளால கொஞ்சம் நீர் வரத்தாங்க. சரி பொதுமட்டம் மேல உயர மட்டும் தெரிஞ்சுன்னா இங்க இருந்து நீர் வந்தா தானே இவ்வளவு மட்டம் உயர்ந்து இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீர் அவ்வளவு மட்டம் கேட்க செய்வோம். இவ்வளவு இறங்கினா தானே இங்க மேல ரைட் சரி சரி என்னடி யோசிச்சு வச்சுனாலும் அதே சொன்னா நான் அது சரி ஓகே பாப்போமா. அப்படிதான் சொன்னா பேர் இது கீழே ரங்கு எவ்வளவு கீழே ரங்குதோ அதே அளவுக்கு ஓகே ஓகே ரைட். நாங்களா இருந்தது நாங்க போட்டுக்குனால சொல்றது சரி ஓகே அது பிரச்சனை இல்லை. அது என்ன பார்ப்போம். இப்ப என்ன பாக்குறேன்னு சொல்லிச்சுன்னா என்ன பாக்குறேன்னு சொல்லிச்சுன்னா எஸ்ஏஜிஎம் பிராக்டிக்கல் பாக்குறேன்னு சொல்லிச்சுன்னா ரைட் படும். சரி எஸ்ஏஜிஎம் பிராக்டிக்கல் ரெண்டு இருக்குது. ஒன்று விச்சுருள்ட இயக்கம் நிலைக்குத்தான விச்சுருள்ட இயக்கம் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன இருக்குது அதாவது கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறவங்களோட சார் இது ஊசல் கொண்டே பயன்படுத்தி ஈர்ப்பு ஆர்முடுக்கு நீரது. அடுத்தது அது அடுத்தது அந்த சவுண்ட்ல வரும். இது வந்து எஸ்ஏஜிஎம்ல இருக்கிறது. சரி பாப்பண்டா கண்டு போட்டுக்கொள்ளுங்க. எளிய ஊசலினை பயன்படுத்தி ஈர்ப்பு ஆர்முடுகளை துணிதல் போடும். எளிய ஊசலை பயன்படுத்தி ஈர்ப்பு ஆர்முடுகளை இல்ல நான் அது மெக்கானிக்ஸ்ல வந்து நார்மலா சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த சரியா
சரி, கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப என்னென்றால் ஊசல் குண்டை பயன்படுத்தி அந்த பெண்டிகுலம் என்ன ஊசல் குண்டை பயன்படுத்தி வேர்ட் வந்து விளங்காடி சொல்லுங்க நீங்க யாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஈய கண்டுபிடிக்க போறோம், அதாவது புவியீர்ப்பு ஆர்முகள் வந்து கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஊசல் குண்டு அலைவு காலம்ன்றது என்ன? T is equal to 2 pi square root L over G. Square root L over G. இதை வச்சுக்கொண்டு நான் என்னத்தை கண்டுபிடிக்கணும்? என்னத்தை கண்டுபிடிக்கணும்? ஜியை கண்டுபிடிக்கணும். ஜியை கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதுக்கிட்ட மாதிரி இவரை ஒழுங்குபடுத்தணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? முதல் ஜி வந்து உள்ளுக்குள்ளே வர்க்கமூலத்துக்கு உள்ளே இருக்குது. வர்க்கமூலத்துக்கு உள்ள இருந்தா என்னால என்ன செய்யலாது? சிம்பிளா செய்து முடிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அதை மாற்றணும்னா நான் வர்க்கிக்கணும். வர்க்கிச்சா என்ன வர போகுது? 4 pi squared into L over G என்று வரும். ரைட்? இதை நான் ஒழுங்குபடுத்தின எடுத்து சொன்னால் 4 pi squared upon G into L என்று வரும். ஸோ இது வந்து ஒரு மாறிலியாக இருக்க போது. ரைட்? அப்ப y is equal to mx என்ற வடிவம் வரப்போகுது. y axisல என்ன வரப்போகுது? y axisல வந்து வரப்போகுது c squared வரப்போகுது. x axisல வரப்போகுது L வரப்போகுது. அப்ப நீங்க கிராஃப் வந்து சொல்றீங்கன்னா y is equal to mx என்ற வடிவம் எடுத்துக்கணும். வழியா ஒரு உற்பத்தியில இருந்து போற நேர்கோடு வேணா நேர்கோடு சொல்லினால் இதுல படித்திறனை கண்டுபிடிக்கிற மூலமா என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? படித்திறம் வந்து எங்களுக்கு என்ன தரும் என்றால் 4 pi squared upon G தரும். இதுல இருந்து நான் G என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்க இயலும். சரிதானே? சரி, அப்ப இதுதான் உங்களோட கொள்கை, இதுதான் தியரி. இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் நாங்க என்ன செய்ய போறோம்? G வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப இதை கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சமன்பாடு, இந்த வரைவந்த சமன்பாட்டின் படி எதை மாத்தி மாத்தி எதை கண்டுபிடிக்க போறோம்? எல்லாம் சேஞ்ச் பண்ணி டைமை கண்டுபிடிச்சு அதுக்குரிய கிராஃபை கீறி என்ன செய்ய போறோம்? அந்த படித்திறன்ல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? G கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுதான் எங்களோட பரிசோதனை அமைப்பு. பரிசோதனை அமைப்பு என்ன சொல்லி சொன்னால், ஒரு தாங்கி ஒன்றுல வந்து ஒரு ஊசல் குண்டோடு கட்டப்பட்டிருக்கு. ஊசல் குண்டு கட்டப்பட்டிருந்தால் இந்த ஊசல் குண்டு அலைவு காலத்தை நாங்க எடுப்போம். அலைவு காலத்தை எடுத்துட்டு சொல்லி என்ன நடக்கும்? கிராஃபை வந்து திரும்பி முடிக்கலாம். சரியா? அப்ப இதுக்கு என்ன நடக்கும்னு சொல்லினா, இங்க ஒரு காட்டி ஊசி என்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கு. காட்டி ஊசி என்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இப்போ ஊசல் குண்டு எந்த இடத்துல சமநிலை அடையுதோ அந்த இடத்துல முதலாவது என்ன செய்யணும்னா காட்டி ஊசியை வைக்கும். ரைட்? காட்டி ஊசியை வந்து நாங்க இப்படியும் வைக்கலாம், இன்னொரு மாதிரியும் வைக்கலாம். அது என்னட்டு நான் சொல்லித்தரேன். சரியா? அதாவது இப்படி வைக்கிறத எடுப்போம். அப்போ ஒரு அலைவண்டு நான் கதைக்கிறது ஊசல் கொண்டு இப்படி போய் திருப்பி இந்த இடத்துக்கு வந்து திருப்பி இங்க வந்து திருப்பி இங்க போகும். அப்போ ஒரு அலைவுக்குரிய நேரத்தை நாங்க எடுத்துட்டோம்னா சரி, அதுதான் ஒரு அலைவுக்கான காலம். அலைவு காலம் T என்று வரும். ஒரு அலைவுக்கான நேரத்தை எடுத்துட்டோம்னா ஒரு அலைவுக்கான காலம் வந்து அப்ப T எடுத்துலாம். ரைட்? அடுத்தது இதுல எங்களுக்கு மெயினா தெரியணும், ஒரு ஊசல் கூண்டுன்ற நீளம்ன்றது என்ன? அங்க நாங்க அதுல அப்ளை பண்ணிருக்கிற இல்லைன்றது என்ன தெரியும்? ஊசல் குண்டு வந்து கட்டப்பட்ட இடத்துல இருந்து ரைட் அதோட திணிவு மையம் தொழில்படுற புள்ளிக்கு இடையிலான தூரத்து தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா இல்லைன்னு சொல்லுவோம். பொதுவாக கயிறுண்ட நீளம் வந்து L1 தந்தால் இவற்றை ஆரை வந்து R சொல்லி சொன்னால் நாங்க மொத்த நீளத்தை நாங்க என்ன எழுதுவோம்னா L1 + R எழுதுவோம். கவனமா இருக்கணும். திணிவு மையம் வரைக்கும் நாங்க என்ன செய்யணும் என்றால் அந்த நீளத்தை நாங்க எடுக்க பண்ணுவோம். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்க பயன்படுத்துகின்ற புரியுதா? ரைட், கவனிச்சுக்கணும். நாங்க பயன்படுத்துகின்ற திணிவு ஊசல் குண்டு வந்து வெவ்வேறு அளவுல இருக்கு. வெவ்வேறு அளவுல இருக்கும்னு சொல்லிச்சுன்னா சில லேப்ல இருக்கும் பெரிய அளவு சைஸ்ல இருக்கும், சில லேப்ல இருக்கும் சின்ன சைஸ்ல இருக்கும். அப்ப நாங்க வந்து இங்க உண்மையிலேயே பயன்படுத்த வேண்டியது வந்து நாங்கள் ஊசல் குண்டு அளவு எடுக்கும் போது அது வந்து ஒரு பெரிய ஒரு சைஸ்ல இருந்தால் எங்களுக்கு வந்து அளவீடு எடுக்கைக்கு வந்து வலு வந்து அளவீடு எடுக்கைக்கு வரும் வலுவை. அப்ப நாங்க என்ன செய்ய முடியுதுன்னா கட்டப்பட்ட இடத்துல இருந்து மையம் வரைக்கும் தான் எடுப்போம். அதாவது என்ன பெரிய பொருளை தந்தாலும் அதுல திணிவு எங்க தெரிந்திருக்குதோ, அதாவது நாங்க இங்க அலைவென கருதுவது ரைட், அலைவென்று கருதுறது வந்து திணிவு மையத்தின் பாதை. அப்ப இதை நாங்க அலைவென்று எடுக்கிறது வந்து என்ன? திணிவு மையத்தின் பாதை. அது திணிவு மையம் எங்க போய் எங்க வருது? ஊசல் குண்டுண்ட பாதையை நாங்க எடுக்கிறோம், அதுல திணிவு மையத்தின் பாதையை தான் நாங்க அலைவு பாதை எடுப்போம். அதன் ஒழுக்கண்டு எடுப்போம். ரைட்?
அப்ப எங்களுக்கு எது வரைக்கும் நீளம் தேவை? திணிவு மையம் வரைக்கும் தேவை. ஏன் ஏன் திணிவு மையம் வரைக்கும் எடுக்கணும்? திணிவு மையத்திலாம் திணிவு தொலைப்படும், ரைட்? அப்ப வெளியில இருக்கிற சேப் வந்து ஒழுங்கா இருக்கணும் அவசியம் இருக்குதோ? இருக்கா? நீங்க எடுக்கிறது ஒன்று ஒன்று ஒரு வகையில இருக்க போகுது, சிலது மேலா டேமேஜ் ஆகினதும் இருக்கு. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஒரு சீரான ஒரு முடிவு கொண்டு வரையலாது. அப்ப என்ன செய்வோம்? திணிவு மையத்தை தான் நாங்க என்ன செய்வோம்? எடுப்போம். தெளிவு தெளிவு மையத்தை தான் அதன் பாதையாக நாங்க என்ன செய்ய போறோம்? எடுக்க போறோம், ரைட்? இப்ப வந்து நீளத்தை பாருங்க, எது வரைக்கும் இருக்க போகுது? இதுல இருந்து அதுல தெளிவு மையம் வரைக்கும் இருக்க போகுது, ரைட்? சில நேரங்கள்ல வந்து ஃபுல் எல் வந்து தருவார், இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆரியை தந்து போட்டு L1 தருவார். அப்ப நீங்க ரெண்டையும் கூட்டி வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. அப்படி L1 வந்துச்சுன்னா அது அந்த ஈக்குவேஷன் வந்து வராது, ரைட்? இதுல குறிப்பிட்ட எல்ன்னு சொல்றது வந்து நீங்க கட்டப்பட்ட இடத்துல இருந்து மையம் வரைக்குமான எல். அதாலதான் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? y is equal to mx என்ற ஒரு கோடு வந்துருக்கு. அதுல நீங்க எப்படி அப்ளை பண்ண வேண்டி வரப்போகுதுன்னு சொன்னால் L1 பிளஸ் ஆர் அண்ட் அப்ளை பண்ண வேண்டி வரப்போகுதுன்னு சொன்னால் உங்களோட ஈக்குவேஷன் வந்து மாறி ஏன் L1 பிளஸ் ஆர் அண்ட் போடைக்குள்ள உங்களுக்கு y is equal to mx பிளஸ் c என்று சொல்லி வரப்போகுது. கதைக்கிறப்பலாம் என்ன கதைக்கிறேன்னு அவனா கவனிக்கணும், ரைட்? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப டைம் தான் எடுக்க போறீங்க. டைம் எடுக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் எதை பயன்படுத்தி டைம் எடுக்கணும்? ஒவ்வொரு அளவுகளையும் டைம் எடுக்க போறீங்க. எதை பயன்படுத்தி எடுக்க போறீங்க? ஸ்டொப்போஜை பயன்படுத்தி எடுக்க போறீங்க, ரைட்? ஸ்டொப்போஜை பயன்படுத்தி எடுக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப நீங்க ஒரு அளவுக்கான நேரத்தை எடுப்போம். அண்ணா என்ன செய்வீங்க? ஸ்டொப்போஜை ரெடியா வச்சிருப்பீங்க. அப்ப இதுல வந்து என்ன இருக்க போகுது? 40 ஊசி இருக்க போகுது, ரைட்? ஒரு 1 நிமிஷம். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. எந்த இடத்துல விட்டுனா? ரைட். இப்ப வந்து என்ன செய்ய போறோம் சொன்னால் எங்களோட காட்டி ஊசியை பயன்படுத்தி என்ன செய்ய போறோம்? அளவு எடுக்க போறோம். சரி, நீங்க ஸ்டொப்போஜை ரெடியா வச்சிருக்கீங்க. ஒரு அளவுக்கான நேரம் எடுத்தா சரிதானே? அப்ப என்ன செய்யணும்? சரியா இந்த இடத்த கடக்குற நேரம், ரைட்? இந்த இடத்துல நீங்க இங்க இருந்தும் விடலாம், இதுல இருந்து தள்ளி விடலாம், இது இருந்தா இந்த இடத்துல இருந்து கையும் விடலாம். அப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த இடத்த கடந்து இங்க வந்து திருப்பி இங்க வந்து திருப்பி இங்க போய் திருப்பி இங்க வரணும். அதுதான் ஒரு அளவு. விளங்கினதா எல்லாருக்கும்? நீங்க இங்க இருந்து கையை விடலாம், இருந்து விட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? இதை கடக்கைக்குள்ள நீங்க ஸ்டொப்போஜை என்ன செய்யணும்? ஒன் பண்ணணும். என்ன நடக்குது? விளங்கு இல்லையா? ஸ்டொப்போஜை வந்து இந்த இடத்த கடக்கைக்குள்ள என்ன செய்யணும்? ஸ்டொப்போஜை ஒன் பண்ணணும். ஸ்டொப்போஜை ஒன் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப நீங்க விடுறது இங்க இருந்து விடலாம். அப்ப நீங்க இதை கடக்கிற நேரம் தான் என்ன செய்வீங்க? ஸ்டொப்போஜை ஒன் பண்ணி ஒன் பண்ணினால் இவர் இங்க போய் திருப்பி இங்க வந்து இங்க போய் திருப்பி இந்த இடத்துக்கு வரணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சரியா ஸ்டொப் பண்ணி விட்டீங்கன்னா சரி, ஒரு அளவுக்கான காலம் வந்தது. அப்ப நீங்க அப்படி செய்ய இயலுமா உங்களால? ரைட், இதுதான் விளக்கம். ஏனென்றால் முன்னும் கேட்டிருக்கு தானே, ரைட்? முன்னும் கேட்டிருக்கேன்னு சொல்லிச்சுன்னா வாகனம் வாங்கிறது வந்து கொண்டு இருக்கு, சரியா? அப்ப நீங்க இதுல எப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்க ஸ்டொப்போஜ் உங்களுக்கு கையில வந்திருக்கு. இதால வாகனம் கடந்து சரியா போய்களை நீங்க என்ன செய்யணும்னா ஸ்டொப்போஜ் ஒன் பண்ணும், ரைட்? திருப்பி வாகனம் இந்த இடத்துல போய்களை என்ன செய்யணும்னா சரி இப்படி வந்து திருப்பி போய் திருப்பி அங்கிருந்து வரும். அப்ப என்ன செய்யணும்? சரியா ஸ்டாப் பண்ணும். உங்களால ஏறுமா அப்படி? அங்காளி தான் நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப ஆரம்பிச்சு நிறுத்துற இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? சரியா ஆரம்பிச்சு சரியா நிப்பாட்ட இயலாது. அந்த இடத்துல மட்டும்தான் பிரச்சனை வெறுமையை ஒழிய நீங்க எத்தனை அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்? நோமலா கவுண்ட் பண்ணலாம். இதால எத்தனை நேரம் போய் வராருன்னு செய்யலாம், நோமலா கவுண்ட் பண்ணலாம். நீங்க ஆரம்பிக்கையும் ஸ்டாப் பண்ணிக்கும் தான் என்ன செய்யும் உங்களுக்கு பிரச்சனை வரும். யோசிச்சு பாருங்க, டைம் எடுக்க எப்ப பிரச்சனை வரும் என்றால் ஆரம்பிக்கையும் நிறுத்திக்க மாதிரி தான் பிரச்சனை வரும். சரியா ஆரம்பிக்க மாட்டீங்க, சரியா நிறுத்த மாட்டீங்க. அப்ப நீங்க ஒரு அளவுக்கான காலம் எடுக்கைக்குள்ள உங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஒரு எரர் வரப்போகுது. என்ன எரர் வரப்போகுது? ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், நிப்பாட்டைக்கு ஒரு பிரச்சனை வரும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அளவுக்கான காலம் 0.2 செகண்ட் வைப்போம், ரைட்? அப்ப நீங்கள் வந்து ஆரம்பிச்சு நிறுத்துறதுல ஒரு எரர் வந்துருக்கு, உங்களுக்கு 0.05 செகண்ட் வந்து வருது. இது வந்து எரர். அதாவது ஒரு அளவுக்கு நீங்கள் வாசிப்பு எடுக்கும் போது டைம் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? எவ்வளவு எரர் வருது? 0.05 செகண்ட்.
ஒரு அலைவுக்கான காலம் 0.2 செகண்ட். அப்போ உங்களோட வாசிப்பு என்னோட காட்டும் 0.25 செகண்ட் காட்டும். அப்ப நீங்க உங்களோட ரீடிங் டேபிள்ல வந்து குறிக்கல எத்தனை குறிக்க போறீங்க 0.25 செகண்ட் குறிக்க போறீங்க. விளங்கிற விஷயம். இப்ப என்ன செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எரர் எவ்வளவு வந்தது 0.05 செகண்ட். விளங்கிதானே? இப்ப என்ன செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னால் 20 அலைவுக்கு எடுக்கிறீங்க. 20 அலைவுக்கு எடுக்கல உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரப்போகுது 0.05 செகண்ட் தான் பிரச்சனை வரப்போகுது. ஆரம்பிச்சு நிறுத்துற இடத்துல என்ன செய்ய பிரச்சனை வரப்போகுது. 20 அளவுக்கான காலம் மட்டும் வரைக்கும் எவ்வளவு வரப்போகுது 0.2 செகண்ட் 20 அளவு இருக்கும் 4 செகண்ட் வரப்போகுது. அப்ப டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு காட்டும் 4.05 செகண்ட் வந்து காட்டும். சப்போஸ் எவ்வளவு காட்ட போகுது 4.05 செகண்ட். இது 20 அளவுக்குரிய காலம். சரியா? அப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும் ஒரு அளவுக்குரிய காலம் தான் எடுக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் 20ஆல டிவைட் பண்ணணும். 20ஆல டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது 4.20 எடுத்து நாங்கள 10 to the power -2 -3 எடுத்து சொன்னால் 210 வரும் என்ன சரி 225 சம்திங் வரும் ரைட் இன்டு அப்படினால் 2.025 வரும். முதல்ல எவ்வளவு வந்தது எவ்வளவு வந்தது ஒரு அளவுக்கு தான் இது நான் இதை டிவைட் பண்ணி எப்படா போறேன் இது 0.05 ஒரு ஒன்று காணாண்டா ஓகே 0.25 செகண்ட் ஓகே இதை மல்டிப்ளைனா 4 செகண்ட் 4 plus 0.05 ஓகே அதை 20ஆல டிவைட் பண்ணணும். 20ஆல டிவைட் பண்ணா 2 எல்லாம் வராது 0.205 வந்து 2025 வந்து விளங்கிட்டோம். இப்போ ஒரு அளவுக்கான காலம் வருது 0.2025 முதல் எவ்வளவு வந்து எவ்வளவு வந்தது 0.25 வந்து வந்தது. இப்ப பாருங்க முதலாவதுக்கு எவ்வளவு எரர் வந்து இருக்குது 0.05 என்னடா ஒரு அளவுக்கான உண்மையான நேரம் எவ்வளவு 0.2 செகண்ட் அதோட கூட ஆட் ஆயிருக்கு 0.05 வந்து ஆட் ஆயிருக்கு. இங்க எவ்வளவு ஆட் ஆயிருக்கு 0.0025 ஆட் ஆயிருக்கு. அப்ப இங்க எரர் வந்து எவ்வளவு 0.0025 தான் எரர். அங்க எவ்வளவு எரர் இவ்வளவு. இப்ப எரர் என்ன செய்யப்படுறது ரெடியூஸ் பண்ணப்படுறது ரைட். என்னதால ரெடியூஸ் பண்ணப்படுறது அவரேஜ் கண்டுபிடிக்கலாம். நிறைய அளவுக்கு நாங்க எடுத்து போட்டு அதுல இருந்து ஒரே அளவுக்கு செய்யல என்ன வருது எங்களுக்கு எரர் வந்து குறைக்கப்படுது. விளங்குத எரர் அப்படி குறைக்கப்படுது. அப்ப நாங்க என்ன செய்யலாது ஒரு அளவுக்கான நேரத்தை சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி எடுத்தாலும் என்ன நடக்க போகுது உங்களுக்கு எரர் வந்து வரப்போகுது ரைட். ஆனா எரர்ன்ற அளவு என்ன செய்ய போறது இல்லை மாற போறது இல்லை. நீங்க எத்தனை அளவுக்கு எடுத்தாலும் எரர்ன்ற அளவு என்ன செய்ய போறது இல்லை மாற போறது. ரீசன் என்ன ரீசன் என்ன எப்ப எரர் வரும் ஸ்டார்ட் பண்ணிக்கே ஆஃப் பண்ணிக்குது. அப்ப ஆரம்பித்து நிறுத்தும் இடத்துல தான் என்ன செய்ய போகுது எரர் வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு நாங்க நிறைய அளவுகள் எடுத்து போட அவரேஜ் எடுக்க நடக்கும் எங்களோட எரர் வந்து குறைக்கப்படும். சரி அப்ப அது முடிச்சு. இது என்னத்துல எரர் வர்றது பார்த்தீங்கன்னா நேரம் எடுக்கும் போது வர்ற எரர். இதை விட வேற ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை என்றால் இந்த லென்த் இருக்குதானே இப்ப சரியா இதை நான் ஒரு கோல் ஒன்றுல கட்டுறேன் கவனம் ரைட். இதான் உங்களோட பெண்டிகுலம் ரைட். இப்படி கட்டி இருக்கிறீங்க கட்டி இருந்தால் என்ன நடக்கும் என்றால் இவர் வந்து இப்படி அலைய போற அலையக்கு என்ன நடக்கும்னா இதுல கொஞ்சம் சின்ன இப்படியோ சின்ன ஒரு கேப் கொண்டு வரும் சரியா. சின்ன ஒரு கேப் கொண்டு கட்டுற இடத்துல வந்து சின்ன ஒரு கேப் கொண்டு வரும். அப்ப என்ன செய்ய வேண்டால் ஒரு சைடுல அலையக்குள்ள என்ன செய்ய வேண்டாம் அதுல வந்து முட்டுப்பட என்ன செய்யும் லென் குறைஞ்சிடும். இந்த இடத்துல அங்கால போய் என்ன செய்ய போகுது லென் எந்த எந்த இந்த இடத்துல நான் கட்டி இருக்கிறீங்க அந்த இடத்துல அங்கால போய் என்ன செய்ய போகுது லென் கூட போகும். அப்ப நீங்க ஒரு இடத்துல கட்டி விட்டீங்கன்னா என்ன செய்யும் ஒரு சைடுக்கு போய் லென் கூடும் ஒரு சைடுக்கு போய் லென் குறையும். அந்த பிரச்சனை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும்னா ரெண்டு தக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்குள்ள வச்சு நாங்க இப்படி செருகி விட்டுட்டோம். கட்டாம என்ன செஞ்சுட்டோம்னா இப்படி ஃபிட் பண்ணி போட்டோம். ஃபிட் பண்ண என்ன செய்யும் இப்படி அடைய போது லென் மாறுமா மாறாது. ஏன்னா இது கொஞ்சம் இது மொத்த நூலாக இருக்குது. அதால உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியுது. மெல்லிய நூலா என்ன செய்யாது வராது டிஸ்டன்ஸ் வராது இந்த கேப் வந்து வராது நாங்க வைக்கிற விஷயம். அப்ப அதுல ஒரு பிரச்சனையும் இருக்க போகும். அப்ப அதுக்கு என்ன செய்ய முடிச்சிருக்கனால் இப்படி ஒரு தக்கை மாதிரியான ஒரு அமைப்பு
இதுல தக்க மாதிரியான அமைப்பு வந்து பயன்படுத்தும். நூல் வந்து இதுக்குள்ள வரும் இப்படி. அப்ப இந்த இந்த செட்டப்பை நான் பொறுத்த வரைக்கும் எல் வந்து நீளம் வந்து அங்கால் சைட் போனாலும் எல் தான், இங்கால் சைட் வந்தாலும் எல் தான், எங்க வந்தாலும் எல் தான். ரைட். ஒரு இடத்துல நான் கட்டி விடுறோம். கட்டி விடுறோம் என்றால் இப்படி கோல் ஒன்று இருக்குது. கோலை நாங்கள் கட்டும் போது ரைட், இந்த சைட் வரைக்கும் என்ன செய்ய போகுது என்றால் லென்த் வந்து கூடும். பாருங்க, இதுல பெண்டிகுலம் இருக்குன்னா இது எல் பன்னெண்டு வரும். இதே அவர் அங்கால் சைட் போகும்போது வேற கோல்ல போடணும், இப்படி வரும். இது வந்து அப்ப இப்ப லென்த் வந்து என்ன செய்யுது, குறைஞ்சு. விளங்குதா? L1 கிரேட் தான் L2ன்றது உங்களை ஏற்றுக்கொள்ள முடியுதா? விளங்குதா? அதாவது நூல் வந்து அங்கால சைட் போய்க்கல செய்யணும், அந்த மையத்துல இருந்து அங்கால மையத்துல இருந்து தான் நடக்க போறோம். இந்த மையத்துல இருந்து நூல் வந்து வெளிநோக்கி போகுதுன்னா அந்த நீளம் வந்து கூடிடும். மையத்தை நோக்கி போறாருன்னா, அதாவது இந்த கயிறுலயே அப்படி முட்டுப்பட்டு கொண்டு போறாருன்னா நீங்க மையத்துல இருந்து அழகைக்கு நீளம் வந்து என்ன செய்யும், குறைஞ்சிடும். அப்ப என்ன செஞ்சிடும், அது வாசிப்புல இரவ தந்து சரியா. அப்ப அதுக்காண்டி நாங்க என்ன செய்யணும், இப்படி தக்க மாதிரியான ஒரு அமைப்புல என்ன செய்வோம், இதை பயன்படுத்தி இறுதி வச்சிருக்கோம். விளங்கிடும். கிளியர் தானே? இது ரெண்டு பிரச்சனை வந்து நீங்க வந்து செய்தாச்சு. உங்க டைம் எடுக்கிற பிரச்சனை, அடுத்த லென்த்ல வர்ற பிரச்சனை. அடுத்தது இந்த காட்டி ஊசியை வந்து நீங்க எங்க ஸ்கேன் பண்ணணும், மையத்துல ஸ்கேன் பண்ணணுமா இல்லாட்டி இங்கால எங்க ஸ்கேன் பண்ணி இருக்கணும்? மையத்துல. என்ன ரீசன்? ஓய்வுக்கு வாரதண்டாலும் நாங்க அந்த ஓய்வுக்கு இல்ல, வழித்தடை இல்ல எங்களுக்கு சரியா. வழித்தடை இருக்குன்னு நாங்க வெளி எடுத்து செய்தாலே எரர் வந்துடும், எங்களுக்கு பிரச்சனை வந்து. அப்படி வழித்தடை இல்லை ஆனாலும் இங்க ஸ்கேன் பண்ணும் மீன். சாரி, வெலோசிட்டி இது மையத்துலயா? மேக்சிமம் வெலோசிட்டி மேக்சிமம், அதாவது வேகம் வந்து இந்த இடத்துல என்ன இருக்க போகுது, மேக்சிமமா இருக்க போகுது. அந்த இடத்துல வேகம் என்ன இருக்க போகுது, ஜீரோ. ஜீரோ இல்லையென்றாலும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க போகுது. ஸ்லோவா இருந்தா என்ன பிரச்சனை, மேக்சிமமா இருந்தா என்ன பிரச்சனை? என்னது எந்த ஜீரோ அமௌண்ட் என்ன சொல்றீங்க? இல்ல கடந்த அது சரிதானே, கடக்கிறது தானே கவுண்ட் பண்ண போறோம். இல்ல எதை எதை சொல்றீங்க, நான் விளங்கல. எது ஜீரோ ஆகுதுன்னு கேக்குறீங்க? நாங்க சரி, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து இங்க எடுத்து இந்த இடத்துல வெலோசிட்டி ஜீரோ, இந்த இடத்துல இந்த ஒரு இடையில வச்சுக்கணும் என்ன பிரச்சனை? என்னென்ன கவுண்ட் பண்ணுவேன்? எனக்கு அதை கடக்கிறத கவுண்ட் பண்ணா சரிதாங்க, கவுண்ட் பண்றது இல்ல. இப்ப அது தேவையில்லை. விளக்கத்தை வாங்கிக்கோங்க. என்னென்றால் இப்ப இது சென்டரா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த கேட் வந்து சென்டரா தான் அங்காலையும் இங்காலையும் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு அலைவு காலம் எடுக்கிறது வந்து இது எத்தனை நேரம் கடக்குறான்றதை நான் கவுண்ட் பண்ணா சரி. விளங்க, அது எங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம், எங்கேயும் ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இதுல வந்து கடக்கைகளை இதுல வந்து ஒரு எங்களோட ஆர்டிபிசி நாங்க வச்சோம்னா அந்த கடக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் டைம் எடுக்கும்? வெலோசிட்டி குறைவு. அப்போ கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்ப நாங்க யோசிச்சு கொண்டிருப்போம், இப்ப கடக்கு மட்டும் மாறி நாங்க கவுண்ட் பண்றதுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு வேற. விளங்குதா? இதுல என்ன செஞ்சிருவாரு, நேரம் தேவையில்லை, டக்குன்னு என்ன செய்வார், கடந்துருவார். குறிப்பிட்ட நேரத்திலே என்ன செஞ்சிருவார், கடந்துருவார். மெதுவா கடந்தா ஊசல் கொண்டு ஒரு தடிப்பொண்டு இருக்கு. ஊசல் கொண்டு ஒரு தடிப்பொண்டு இருக்குன்னு தடிப்பொண்டு இருக்குன்னு ஊசல் கொண்டு ஃபுல்லா கடக்கிறதுக்கான நேரத்தை நாங்க மிஸ் பண்ண போறோம் என்றால் அந்த தடிப்பு ஃபுல்லா என்ன செய்யும், கடக்கும். அது கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். S equal to ut, டைம் எடுக்க போறோம் S upon u. அப்ப u வெலோசிட்டி கூடுமெண்டா டைம் என்ன செய்யும், குறையும். எடுக்க போற நேரம் என்ன செய்யும், புறக்கணிக்கத்தக்க டைமா வந்து. அப்ப நீங்க கொஞ்சம் நேரம் கூட எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள நல்ல நேரம் வேகம் நல்லா கூடினா அந்த இடத்துல டைம் வந்து என்ன செய்வோம், சரியான குறைவா இருக்கும். அப்ப டைம் எடுக்கிறதுல பெரிய ஒரு எரர் ஒன்று வர போகுது. இந்த இடத்துல நாங்க எடுக்க என்ன செய்யும், கடக்கிற நேரம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கையில கடக்கிற நேரம் கொஞ்சம் கூட வரும்.
வேகம் குறைய கூட நேரம் எடுக்கும், அதுக்கும் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும். நீங்களும் ஏதாவது எரர் விட்டுட்டீங்கன்னா அதுவும் சேர்த்து ஆட் ஆகும். என்ன செய்யும், அது ரெண்டும் சேர்ந்து நேரம் அளவுல மழுது. அடுத்தது இப்போ பொதுவா நாங்க இந்த ஆன்சர் கொடுக்க கூட என்ன பிரச்சனை இருக்குன்னா, நாங்க வந்து வழி ஓட்டம் இல்லாத இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்வோம். பொதுவா நாங்க சொல்லுவோம் என்ன, இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா வழியால வந்து ஓய்வடையலாம்னு சொல்லுவோம். அப்படி நாங்கள் அவ்வளவு பிரச்சனை இருக்குமென்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டே பிள்ளையான எக்ஸ்பெரிமெண்ட் நாங்க அதுக்கப்புறம் இதுல இந்த இடத்துல ஓய்வடைஞ்சிருமென்னு சொன்னால் நாங்க இப்படி ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். அப்படி இந்த பீஜமானது ஒரு சிறிது நேரத்துக்கு பிறகு குறைஞ்சு 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 என்ன செஞ்சிடும், இந்த இடத்துலதான் வரும். அங்க திருப்பி வராம விட்டுல மட்டும் ஆன்சர் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சர் இல்லை. நான் திருப்பி சொல்ற விளங்குது உங்களுக்கு என்னென்றால், நீங்க இந்த இடத்துல இதான் வந்து அதிக புள்ளி என்றால் நீங்க இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி வைக்கும் போது என்ன நடக்க மாட்டா, இவர் இதை கடப்ப முதல்ல கடப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன செய்ய மாட்டா, சில நேரம் கடக்காம விட்டுருவார். உண்மையிலேயே கடக்காம விட்டுருவார். ஏன் கடக்காம விட்டுருவார்? வழித்தடை இருக்கிறதால என்ன நடக்க போகுது, வழித்தடை இருக்கிறதால என்ன நடக்க போகுது, அவர் அந்த இடத்துக்கு சில நேரம் வராம விட்டுருவார். வீச்சம் வந்து குறைஞ்சிடும், சக்தி இழக்கப்பட்டது. சக்தி இழக்கப்பட்டா சக்தியோட சம்பந்தப்பட்டிருக்கிறது வீச்சம். வீச்சம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். வீச்சம் குறைஞ்சால் அவரால் என்ன செய்யலாம், போயிடும் அந்த இடத்துக்கு சில வரையலாம் போயிடும். உண்மையான விளக்கமா தான். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நாங்க செய்யறது வந்து வழியோட்டம் இல்லாத இடத்துல தான் செய்யும். ரைட்? அப்ப நாங்கள் ஒருவேளை வழியோட்டம் இருந்திருந்தா அந்த இடத்துக்கு அவர் வரையலாம் போயிடும், அதால என்ன செய்யலாம் போயிடும். அலைவை நாங்க இடையில நிறுத்த வேண்டிய சந்தர்ப்பம் வந்து வந்துடும். ரைட்? கவுண்ட் பண்றதை இடையில நிறுத்த வேண்டி வந்துடுமே, அதை தாண்டாடி நாங்க நிறுத்த தானே வரும். விளங்குதா? ஆனா என்ன ஒரு பிரச்சனை தெரியும் பார்ப்போம். அலைவு காலம் என்பது வீச்சத்தில் தங்குவதில்லை. படிச்சுனாங்களோ இல்லையோ, அவர் அங்க வந்தாலும் வராட்டியும் அதே அலைவு காலத்தை ஏற்படுத்துவாரோ இல்லையோ. அப்ப நாங்க இந்த இடத்துல வச்சு போட்டு நாங்க கவுண்டை நாங்க இடையில நிப்பாட்டி விட்ட மட்டும் சொன்னால் எங்களுக்கு என்ன பிரயோசனம் இல்லாம போய். நான் சொல்ற விஷயம் விளங்குதா? அவர் இங்க வந்தா என்ன வராட்டின்னா அவர் அதே அலைவு காலத்துல தான் ஆட்டுவார். அதுல விளக்கம் இருக்குதானே. அப்ப அவர் இந்த இடத்துல வந்தா என்ன வராட்டின்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கட்டாயம் இங்க வரத்தானே வரும். அப்ப நாங்க இங்க வச்சா கட்டாயம் இங்க வந்தே ஆகணும். ஓகே, நீங்க ஆன்சர் பண்ணீங்க. அப்படி ஆன்சர் பண்ணணும் என்றால் அலைவுதானத்தில் வேகம் உயர்வாக இருப்பதால் ஊசல் குண்டு கடக்கும் போது எடுக்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற வலு குறைக்கப்படும். அதாவது குறிப்பிட்ட அளவு நேரத்துல என்ன செய்யும், நான் கவுண்ட் பண்ணலாம். ஒரு ஆள் வந்து ஃபாஸ்டா போறாருன்னு வைப்போம், இது ஒரு பெரிய ஒரு கதை. ரைட்? ஃபாஸ்டா போறாருன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம், நாங்க அமர்த்துறதுக்கு ஸ்லோவாயினா கூடி என்ன செய்யும், ஃபாஸ்டா போயிட்டாருன்னு தெரிஞ்சுன்னா நாங்க அந்த அந்த கேப்புக்குள்ள நாங்க அமர்த்திடுவோம். இது அவர் ஸ்லோவா போய் கொண்டிருக்காருன்னா பூவாருன்னு பார்த்து அமர்த்தி கொண்டிருக்கேன். அது டைம் ஒரு எரர் கொண்டு வரும். நாங்க உங்களுக்கு ஓகே தானே. அடுத்த பிரச்சனை வந்து என்ன சொன்னால், என்ன பிரச்சனை, ஒரு ஆள் சைக்கிள்ல போறாருன்னு வைப்போம். சைக்கிள்ல போறதுக்கும் மோட்டர் பைக்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே க்ரோஸ் பண்றது. ஓகே சரி, இப்ப வருவோம் விஷயத்துக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப வீச்சம் அதே அளவு வீச்சம் இருந்தாலோ இல்லையோ என்ன செய்யும், அலைவு காலத்துல எந்த விதமான மாற்றம் இருக்க போறது இல்லை. ஏன், அலைவு காலத்துல டிபெண்ட் பண்ணி இருக்காது, வீச்சத்துல டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆகவே இந்த இடத்துல வந்தாலும் வராட்டியும் அலைவு காலம் உங்களுக்கு சரியா தான் வரும். ஆனால் இந்த 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 இடத்துக்கு வராம விட்டுட்டாருன்னு சொல்லிச்சுன்னா நாங்க கவுண்ட் பண்ணலாம் போயிடும். எத்தனை அலைவுகளோட கவுண்ட் பண்ணலாம் போயிடும். ஓகே, அப்ப அலைவு தானத்துல நாங்க வைக்கும் போது, சமநிலை தானத்துல நாங்க வைக்கும் போது என்ன நடக்கும், கட்டாயம் அந்த இடத்துக்கு அந்த ஊசல் கொண்டு வந்தேதான் ஆக வேண்டும். ஆகவே முழுமையான என்னத்தை எடுக்கலாம், அலைவுகளின் எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ள முடியும். ரைட்? அலைவுகளின் எண்ணிக்கை சரி, எங்களுக்கு 20 அலைவு தேவைன்னா 20 அலைவை நாங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். நீங்க வச்சா என்ன செய்யலாம், எடுக்கலாமும் போயிடும். கிளியரோ? ரைட். அவன் கேள்வியில பொறுத்து அதுக்கிட்ட மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். அவன் பேசிக்கா அந்த விஷயத்தை வழங்குவோம். ரைட். அடுத்த விஷயம், அடுத்த இதுல என்னத்தை கதைக்கலாம், இளைய பற்றி கதைச்சாச்சு. இப்ப சொல்லுங்க அப்போ, இந்த என்ன பேர் எங்கட என்ன காட்டிவர், காட்டி ஊசி. காட்டி ஊசியை நாங்க எப்படி ஸ்டாண்ட் பண்றதுன்னு எல்லாமும் இல்லாட்டி நூலுக்கு நேர, அதாவது நூல் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, நூல் வந்து இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அதை காட்டி ஊசியை கொண்டு இப்படி ஸ்டாண்ட் பண்றதுன்னு இல்லை. இப்படி ஸ்டாண்ட், அதாவது ஊசல் குண்டு கீழே வைக்கிறதுன்னு எல்லாமும் இல்லைன்னா ஊசல் குண்டு இந்த மேல் மட்டம் இருக்குதானே, நூல்ல கொண்டு எப்படி வைக்கிறதுன்னு எல்லாமே. ஊசியை ஈஸியா பார்க்கலாமா? என்னென்றால் நாங்க இந்த பில்லுக்கு பிக்ஸ் பண்ணினோம்னா ஊசல் கொண்டு ஊசல் வந்து இப்படி ஆடும்.
இப்ப கடந்து போறதை நாங்க என்ன செய்யலாம்? அதான் சொன்னா குண்டுக்கு மேல இருக்கிற அந்த இப்ப என்ன விஷயம் எடுத்து சொன்னால் திணிவு மையத்தின் தானம் தான் நாங்க எடுக்கணும். ஊசல் கொண்ட தானம் எங்களுக்கு தேவையில்லை. திணிவு மையம் அதாவது அந்த பாயிண்ட் தான் எங்களுக்கு தேவை. இப்ப ஊசல் கொண்டு எந்த சமநிலைப்படும் அதாவது அந்த விலை வந்து எதுக்கு நேரம் வரும்? திணிவு மையத்துக்கு நேரம் வரும். அப்ப நாங்க சரியாக நாங்க இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணுவோமாக இருந்தால் அதாவது இப்படி வச்சு போட்டு ஊசல் கொண்டு இப்படி ஆடுதுன்னு சொன்னால் ஊசல் கொண்டு பின்னுக்கு இந்த நூல் வந்து இப்படி ஆடுதுன்னா ஊசல் கொண்டு இந்த நூலின் அசைவும் திணிவும் நூலுக்கு பின்ன திணிவு மையத்தின் அசைவும் ஒன்றுதான். இப்படி வச்சோம்னு சொல்லி சொன்னால் எந்த இடத்துல ஏன் டைம் பீரியட் எந்த நூல்ல முட்டாது. இப்ப இது ஹார்ட் யூஸ். ஓகே, இது ஹார்ட் யூஸ். இது எங்கட என்ன பேர் ஊசல் குண்டு. ஊசல் குண்டு எல்லாம் இருந்தா செய்து காட்டலாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி வச்சுட்டு இவர் அசைய போற முதல்ல என்ன செஞ்சாங்க? கீழே வச்சுட்டு பாத்துனாங்க. கீழே வச்சுட்டு பாக்க எதை பேஸ் பண்ணி பார்ப்போம்? நூலை பேஸ் பண்ணி பார்ப்போம், குண்டை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஊசல் குண்டை பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். டைம் நாங்க வேகம் என்னத்துக்கு சப்போர்ட் நாங்க வேகம் மிக விரைவாக இருந்தா நல்ல மட்டும் சொல்லியிருந்தாங்க. நேர அளவுல வலு குறையும். விலங்கு நேர அளவுல வலு குறையும். இப்படி நாங்கள் கீழே வைக்கைகளே நடக்க போதும். ஊசல் குண்டு கடக்கைகள்ல நாங்கள் எங்களுக்கு ஊசல் குண்டுக்கு ஒரு தடிப்பு இருக்கிறதால நாங்க ஊசல் குண்டுல என்னத்தை நாங்கள் வந்து எடுப்போம்? திணிவு மையத்தை தான் கன்சிடர் பண்ணுவோம். திணிவு மையத்தை தான் நாங்க கன்சிடர் பண்ணணும். ஆனா நாங்கள் இப்படி வச்சு எடுக்கும் போது என்னத்தை கன்சிடர் பண்ணுவோம்? ஊசல் குண்டையே கன்சிடர் பண்ணுவோம். ஆனா எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் எதை பேஸ் பண்ணிருக்க போகுது? ஊசல் குண்டின் திணிவு மையத்தை. இந்த நூல் சொல்றது எதை பேஸ் பண்ணிருக்க போகுது? ஊசல் குண்டின் திணிவு மையத்தை பேஸ் பண்ணிருக்க போறாரு. எதன் மூலமா சமநிலைப்பட போகுது? நீங்க கட்டி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா திணிவு மையத்துக்கு நேரம் தான் இருக்க போற. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்கல்ல என்ன நடக்க போனா திணிவு மையத்தின் அசைவும் அந்த நூலின் அசைவும் உண்டு. திணிவு மையத்தின் அசைவும் நூலின் அசைவும் உண்டு. ரெண்டா ஏற்றுக்கொள்ளலாம் தானே. ஆனா கீழே ஸ்டாண்ட் பண்ணி வைக்கல திணிவு மையத்தின் அசைவும் ஊசல் குண்டின் அசைவும் உண்டாக இருக்கிறார். விளங்குதா? மேல மேல வைக்கதான் நல்ல. ஆனா அதுக்காக ஆக மேல வச்சால் நல்ல இல்லை. ஆக மேல வைக்கலாமோ? ஆக மேல வச்சாலும் இன்னும் மேல வச்சா என்ன பிரச்சனை இருக்குன்னா நூல் வந்து மிகவும் மெல்லிய. ரைட், மேல வச்சா நல்லதுதான். ஆனால் எங்களால் என்ன செய்யலாம்? ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை குண்டும் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா குண்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நூலையும் நாங்க என்ன செய்யலாம்? ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். இதை நூலை மட்டும் உன்னிப்பா கவனிச்சு கொண்டிருக்கிறது கஷ்டமான விஷயம். ஆக மேலேயும் என்ன செய்யலாம்? அது வைக்கக்கூடாது. இப்போ குண்டுக்கும் மிக அருமையாக தான் நாங்க என்ன செய்யணும்? வைக்கணும். ஓகேயா? கீழே வைக்கிறதா நல்ல. கீழே வைக்கிறத விட மேல வைக்கிறது. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இது காட்டி ஊசி என்றால் இதுல தடிப்பு எவ்வளவு? இவ்வளவும் கடந்து போனாதான் ஒரு கடை இது. ஆனா நாங்க சரியான சென்டர் எடுக்கலாமோ? உண்மையில இந்த சென்டர் கடக்கிறதானே இது சென்டர் கடக்கிறதானே எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட். என்ன திணை மையம் கடந்தா சரி ஊசல் கொண்டு என்னது எதுல பின்னுக்கு வச்சாலும் இல்ல பின்னுக்கு வச்சா நான் கவுண்ட் பண்ணலாம். நீங்க ஊசல் கொண்டு பேஸ் பண்ணி தானே கண்டு போறீங்க. எங்களோட பிரச்சனை திணிவு மையத்தை கண்டுபிடிக்கலாம். பிரச்சனை நூலில கட்டி விட்டீங்கன்னா நூல் திணிவு மையத்துக்கு நேரம் இருக்க போகுது. அப்ப நீங்க திணிவு மையம் கடக்கிறதா நீங்க டைம் அடுப்பீங்க. அப்ப இதுக்கு பின்னுக்கு வைக்கும் போது நூலுண்ட தானமும் திணிவு மையத்தின் தானமும் உண்டுதான். என்ன எல்லாரும் முடிச்சுறீங்களா பார்த்தா நான் நிறைய கதைக்கிற மாதிரி கிடையாது. விளங்காம இருக்கு என்ன விளங்கு இல்ல முசுற மொழியில பார்த்தா எனக்கு இது விளங்காத மாதிரி தான் கிடக்குது. ஏதோ நான் நிறைய குழப்புற மாதிரி கிடக்குது. நான் கொஞ்சம் கூட சொல்ற மாதிரி எனக்கு இருந்தாலும் ஆனா இவ்வளவு விஷயம் இருக்கு. ரைட், இவ்வளவு விஷயம் வந்து இருக்கு. சரிதானே? அப்ப எங்கட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஊசல் குண்டின் திணிவு மையத்தை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயம். இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன காட்டி ஊசியை வைக்கும் போது திணிவு மையம் கடக்கைகளை எடுக்கிற டைம்ன்றது நீங்க ஊசல் குண்டை கடந்தா அப்புறம் தான் யோசிப்பீங்க. ஊசல் குண்டு கடந்தா தான் நீங்க சொல்லுவீங்களா என்னது திணை மையம் கடந்துருக்க மாதிரி சொல்றீங்க. உண்மையிலேயே திணை மையம் கடக்குறன்றது நூலுக்கு நேர இருக்கிற புள்ளி. ரைட்டா? அப்ப இவ்வளவு மிரர் தானே நீங்க யோசிப்பாங்க. நிப்பாட்டிக்கு இவ்வளவு மிரரா தானே வந்து பிரிய போகுது. இவ்வளவு டிஸ்டன்ஸும் கடக்கும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்க போறீங்க. சொல்றேன் என்னென்றால் இந்த இடத்துல சரியா நீங்க ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா ஊசல் கொண்டு கடக்கும் வரைக்கும் என்ன செய்வீங்க? வெயிட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. அப்ப இவ்வளவு டைமும் வந்து என்ன செய்ய போகுது? உங்களுக்கு ஒரு எரர் தானே. இதையே நீங்கள் இந்த நூலை பயன்படுத்தினீங்க இதை கடந்த உடனே நீங்க என்ன செய்வீங்க? ஸ்டாப் பண்ணிடுவீங்க.
அவர் கடந்தாலே சரி தெளிவாயும் கடந்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணி. ஆனா நீங்க நூல் கடந்தாலும் என்ன கடந்திருக்காது, அந்த என்ன பேர் ஊசல் கொண்டு வந்த ஃபுல்லா கடந்திருக்காது, கடந்திருக்காது. ஆனா அதோட நீங்க என்ன செஞ்சீங்க, ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. உங்களோட முடியல பார்த்தாக்க அவ்வளவு நல்லா தெரியல எனக்கு. என்னது டைம் பீரியட் மாறும், லென்த் மாறினா டைம் பீரியட் மாறும். அதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட். ஊசல தூக்குற இல்ல, ஊசல் முன்னுக்கு இப்படி அலைஞ்சு கொண்டிருக்கும், ஊசலுக்கு பின்னுக்கு கொண்டே வைக்கிறது. அந்த வரை வாரம் பொருங்க உங்களுக்கு நான் எப்படி விளங்கப்படுத்துறது. ஊசல் கொண்டு முன்னுக்கு அலைஞ்சு கொண்டிருக்கேன், நீங்க கொண்டே காட்டி பின்னுக்கு வைப்பீங்களா, அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஓகே. அப்ப இதையே இவ்வளவு நேரம் முழுசி கொண்டு இருந்த நீங்க சொன்னாங்க நான் இவ்வளவு கொஞ்சம் ஊசல் கொண்டு வந்து இவ்வளவு சைஸ் சொல்லி சொன்னாங்க. ரைட், ஊசல் கொண்டு வந்து ஊசல் கொண்டு விட்டம் வந்து இவ்வளவு சைஸ் சொல்லி சொன்னால் நீங்க காட்டி ஊசி எந்த இடத்துல வச்சிருக்கீங்க, ரைட்? காட்டி ஊசி எந்த இடத்துல வச்சீங்கன்னா ஃபுல்லா க்ரோஸ் பண்ணும். அப்ப நீங்க எதை எடுப்பீங்க, உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு தானே. ஃபுல்லா கடந்தா இப்ப நீங்க ஸ்டாப் பண்ணுனா ஃபுல்லா கடந்தா அப்புறம் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. ஆனா உண்மையில எங்க ஸ்டாப் பண்ணணும், இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். இதே நூல் இங்க இருக்குமென்னு சொல்லி சொன்னால் ஊசல் கொண்டு இப்படி ஆடிக்கொண்டிருக்க போது நூல் பின்னுக்கு இருக்குமா இருந்தால் நூல்ல நீங்க சரியா நூலை கடந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஊசல் கொண்டு இப்படி இருக்க போது, ஊசல் கொண்டு இப்படி இருக்க போது, ஊசல் கொண்டு நூல்ல கட்டி இருக்கும், நூலுக்கு பின்பக்கமா வச்சிருப்பீங்க. என்ன எதை வைக்க போறேன், என்னதை வைக்க போறேன், மேலே இருக்கு. காட்டி ஊசி என்னத்துக்கு தேவை, காட்டி ஊசி என்ன தேவை, அதாவது உங்களை ஐடென்டிஃபை பண்ணுது. காட்டி ஊசி இல்லாமல் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்து முடிக்கலாம், வலுவர். காட்டி ஊசி என்னது தேவை, இது வந்து இது இல்லை. சரியா நூல் எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு திட்டு கொண்டே இருப்பேன். போருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பெரிமெண்ட் யூடியூப்ல இருந்தா நான் காட்டுறேன். காட்டியூஸை மேல கொண்டு போவோம், அந்த லென்த் குறையும். எந்த லென்த் குறைய போகுது, பெண்டி உலகத்துல ஏதாவது சேஞ்ச் ஏற்படுமா காட்டி ஊசி மேல கொண்டு போறதால? காட்டி ஊசி என்ற செப்பரேட்டா இருக்கிற ஒரு விஷயம், ஒரு ஊசி, ஒரு பின் அந்த மாதிரி யோசி பண்ணும். எந்த கேள்வி, பெண்டி உலகத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? பெண்டி உலகத்துல ஒரு மாற்றம் இல்லை. என்ன மாற்றம் ஏற்பட போகுது பெண்டி உலகம்? எங்க போனாலும் மாறாது, இங்க இதுல இருந்து இங்க வச்சாலும் மாறாது. சரியா? பெண்டி உலகத்துல ஏதாவது சேஞ்ச் இருந்தா தான் டைம் மாறும். பெண்டி உலகத்துல என்ன மாறினா மாறும், லென்த் மாறினா மாறும். நீங்க நூலை கூட்டி குறைச்சினீங்களோ குறைக்கல, அப்ப ஏன் டைம் மாற போகுது? அதாவது நீங்க யோசிச்சீங்க ஒரு இடத்துல இதை நீங்க அப்படி தூக்கி கொண்டு மேல போறீங்க, அதோட பெண்டி உலகம் வந்து உயரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்களோ? சரியோ? அதே சேம் இதே விளக்கம் தான். எதுக்குரிய விளக்கம்? அந்த ஸ்பீடா போகணும்ன்ற விளக்கம் இல்ல. சரியா? ஓ ரைட். அப்ப நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்க கூடாது, வேகமா போச்சுன்னா அந்த டைம் வந்து குறையும், அப்ப நேர அளக்குறதுல வலு வந்து குறையும். போட்டா சரி. இப்ப இதுல வந்து இதுதான் விளக்கம். அப்ப என்ன செஞ்சுருவீங்க, ஒரு லெந்துக்குரிய நேரம் இப்ப எடுத்தாச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு லெந்துக்குரிய நேரம். அதே மாதிரி என்ன செய்வீங்க, லெந்தை வந்து கூட்டுவீங்க, ரைட்? கூட்டி போட்டு என்ன செய்வீங்க, அதுக்குரிய நேரம் எடுப்பீங்க. அப்படியே வெவ்வேறு நீளத்துக்குரிய நேரம் எடுத்து நீங்க கிராஃப் வாங்கி போட்டு அந்த படித்தல் எடுத்து செய்யுங்க, ரைட்? ஓகே. அப்ப இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். சரி, எதை கொடுங்க, வேண்டி நம்ம இதை போடுங்க. இதுல என்ன வேற விஷயம் கதைக்கலாம். அப்ப இப்படி கேள்வி கேட்கலாம், எப்படி கேள்வி கேட்கலாம் சொன்னால், இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது பொருந்தாது. ஏன்னா நாங்க ஜி தானே கண்டுபிடிக்க போறோம், ஸோ பர்டிகுலர் ஒரு இடத்துல இருக்க போகுது. ஆனா ஜியை கண்டுபிடிக்கிறது இப்ப வேறும்போ, நீங்க வந்து இப்ப சாதாரணமா எங்களோட நோமல் இடம் சொல்லிச்சுன்னா, எங்களை கடல் மட்டத்தில் இருக்கிற ஒரு பிரதேசத்துல நாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோம். அப்பயே வர்ற ஜீட பெருமானமும் ஒரு மலை பிரதேசத்துல செய்யல வர்ற ஜீட பெருமானம் உண்டா இருக்காது. ஏன் ரீசன்? கிராவிட்டி மேல போக என்ன செய்ய போகுது,
கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து குறையும் என்ன. அப்ப அங்க போக போக ஜீன்ற பெருமானம் வந்து குறைஞ்சா என்ன நடக்கும்? ஆ சொல்லுங்க சொல்லுங்க. வெயிட் குறையும். இப்ப ஜி வந்து குறையும், அப்ப சேம் பெருமானம் பெறாது. அப்ப கிராஃப் எப்படி வரும்? படித்திறன் கூடினதா வரும். ஜி குறையுதல்லோ, அப்ப படித்திறன் கொஞ்சம் கூடினதா வரும். கேள்வி கேட்கலாம் அப்படி. இப்ப கிராஃப் எப்படி வரும்? படித்திறன் கூடினதாக வரும். ஓகே ஓகே, அதான் பெண்டிலத்துக்கு அது நல்ல வழி. அதை வச்சுக்கோ. அது சரி, ஓகே ரைட். சரி 12 எங்க 12 நான் எறறான். சரி, அப்ப வெளியே கொடுங்க. இப்ப இதுக்கு தேவையான நோட்டை வந்து வேண்டா. இப்படி இப்படி ஒரு கேள்வியோட என்ன செய்வீங்க வாரம். இப்ப நீங்க இதுல பயன்படுத்துற இந்த பெண்டிகுலம் வந்து இரும்பு குண்டு அடுத்த மரத்தக்கு என்னது? சரி, ஓகே. இரும்பு குண்டு அடுத்தது தக்க மரத்தாலதான் தக்க. எது அடுத்த இதுல முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துடும். ரைட், என்ன முக்கியமான விஷயம் என்றால் இந்த ஈக்குவேஷன் வந்து எப்ப வெளியிடாம சொன்னால் சிறிய கோணங்களை தான் வெளியிடாகும். சிறிய கோணம் எடுத்துட்டா நீங்க ஊசல் அலை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் சரியான சின்னனா இருக்கும். இந்த வெயிட் வந்து கூட அவன் என்ன செய்ய மாட்டா, அது வேலைக்கு வந்து என்ன செய்ய ரெஸ்ட்டுக்கு வராது. என்ன செய்ய மாட்டா, அசைஞ்சு கொண்டு இருக்கும். விளங்கிட்டோம். அதாவது இது சிறிய கோணங்களுக்கு தான் என்ன செய்ய மாட்டா வெளியிடாகும். நிறைய தூரம் போய் வரைகளை என்ன செய்யாதுன்னா வெளியிடாது. பாடைபாடு அதான் நேர்கோட்டு பாதை தான் அது வரும். சரியா, அந்த அளவு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அடுத்ததுல வந்து தெரிய வேண்டிய விஷயம், சரி எழுதுங்க பாப்போம். ஏதாவது ஞாபகம் சொல்றேன். கேள்வி செய்யும் தாங்க, கேள்வியில வரும் தாங்க ஞாபகம். ரைட், அந்த இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஒரு இரும்பு தக்கையும் என்ன நடக்குதுங்க? சரி சரி செய்யுங்க. இரும்பு தக்கையும் அதே மாதிரி இரும்பு தக்கை இல்ல இரும்பு குண்டும் மரத்தக்கையும் பயன்படுத்தும் போது எது வந்து மிக விரைவாக ஓய்வுக்கு வரும்? என்ன ரீசன்? இரும்பு அது வந்து விரைவாக எது விரைவாக ஓய்வுக்கு வரும்? யோசிங்க. நாங்க ஏஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, டிராக் ஃபோர்ஸ் வந்து இருக்குதா? தக்கை தக்கை ஓய்வுக்கு வந்துருமா? அப்ப விளங்கப்படுத்துறா எப்படி விளங்கப்படுத்துறது? நான் அப்படி சொல்லிட்டு விட்டா நீங்க வயசு கொள்வீங்களா? என்னட்டு அப்படி இல்லையா ஓய்வுக்கே வராது. ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லையான்னு சொல்லி சொன்னா என்ன நடக்காண்டா ஓய்வுக்கே வராது. ஒன்றதான் போயிட்டு வரும். ஒரே ஆபத்து தான், ஒரு ஆபத்தெல்லாம் போய் வரும். சரிதானே? அவங்களோட இது பாத் அது எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம். சரியா, ஏஆர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா என்ன நடக்கும்னு பார்ப்போம். தக்கதான் ஃபர்ஸ்ட் ஓய்வு தரும். அதே மேட்ச் கூட சேம் போலி. நான் வந்து சைஸை பற்றியே கதைக்கு இல்லை. சைஸை பற்றி கதை காட்டுறீங்க என்ன செய்யலாது? எது ஓய்வுக்கு முதல் வர மட்டும் நீங்க சொல்லவே இல்லை. ரைட், மேட்ச் குறையும். ஆமாம், தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க என்னண்டு. இந்த இடத்துல இழுத்து போட்டு விட இல்ல. இதுல என்ன இருக்க போறா வெயிட் இருக்க போகுது. கவனமா கவனிங்க. சரியா,
இவ வந்து இவர் உள்நோக்கி மாறாருன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? மையத்தை நோக்கி நான் கூட தூரம் கொடுத்தபடியே கொஞ்சம் வளைகோடுல வருது. மையத்தை நோக்கி இருக்க போது ஒரு எஃப் இருக்க போகுது. ரைட், இது டி இருக்குமோ? டி தெரிஞ்சு இது வந்து டீட்டான்னு சொல்லிச்சுன்னா இது என்னவா இருக்க போகுது? டீட்டாவா இருக்க போகுது. அப்ப டி கோஸ் டீட்டா ஈக்குவல் என்னவா இருக்க போகுது? சரியா? அதே மாதிரி டி சைன் டீட்டா ஈக்குவல் என்னவா இருக்க போகுது? எஃப். சரியா? இதுல கொஞ்சம் ஆங்கிளா இருக்குது. கூட தூரம் கொடுத்தபடியே வந்து மையத்தை நோக்கி தான் இருக்க போகுது. நான் அதுதான் சொன்னேன், கொஞ்சம் கூட தூரம் இழுத்தபடியே உங்களுக்கு ஒரு வளைவா வருது. மையத்தை நோக்கி தான் இருக்க போகுது. ஏன்னா இது சிறிய ஆங்கிள் தான், இவ்வளவு தூரம் இழுக்க மாட்டேங்குது. இவ்வளவு தான் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு நேர்கோடு மாதிரி தான் இருக்கு. சரியா? டி சைன் டீட்டா ஈக்குவல் என்னவா இருக்க போகுது? எஃப் ஆக இருக்க போகுது. ஓகே, என்ன கதைக்கிறது எடுத்தா வழித்தடை ஒன்று இருக்கு. வழித்தடை வந்து எந்த டிரெக்ஷன்ல இருக்கு? எஃப்க்கு ஆப்போசிட். சரியா? அது எங்க இயங்கினாலும் ஒரு பாயில நாங்க ஒரு இயக்கத்தை ஆட்டும் போது ரைட், இயக்கம் வந்து எப்படி இருக்கும்? சரி, தடை விசை வந்து எப்பவுமே எதிராக தான் இருக்கு. நீங்க மேல இருந்து கீழே குதிச்சீங்கன்னா வழி வந்து இங்க தள்ளு, கீழே இருந்து மேல கீழே இருந்து மேல போறீங்கன்னு தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும்? வழி வந்து மேல தள்ளு. சரியா? நாங்க வந்து ஒரு பாயி தான் இருக்கிறோம். சரிதானே? மேல இருந்து கீழே குதிக்கிறீங்கன்னு சொல்லி நீருக்குள்ள குதிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீர் வந்து கூட தடுக்கும், அதாவது கொஞ்சம் மேல உயர்த்தும். கீழே இருந்து மேல வாரீங்கன்னாலும் தடுக்கும். சரியா? அப்ப தடை விதி என்பது உங்களுக்கு எதிராக தான் இருக்க போகுது. அப்ப இயக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா டிராக் ஃபோர்ஸ் அங்க இருக்க போகுது, எதிர் திசையில இருக்க போகுது. விளங்குதோ? சரி, இப்ப டிராக் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போறது இல்லை. என்ன ரீசன்? இந்த வால்யூம் வந்து சேஞ்ச் இல்லை, அந்த கனவளவு சேஞ்ச் இல்லை. இப்ப பெரிய ஒரு வாகனம் போதுன்னு சொல்லிச்சுன்னா மேத்ஸ்ல டிபெண்ட் பண்ணிருக்கும். அதான் நான் கதை போறேன். ரைட், மேத்ஸ்ல டிபெண்ட் பண்ணிருக்கும். ஏர் மாடல் வச்சு கொண்டு நான் கதை சொல்ல போறேன். சரியா? இப்ப தடை விசைன்றது என்னது அங்க இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஒரு கேள்வி செஞ்சாங்க ஞாபகம். வாகனத்துல முன்பகுதி வந்து ஓகே, அப்ப வாகனத்துல முன்பகுதியை நாங்க வந்து இப்படி சரிச்சு வச்சிருக்கோம் சொல்லி சொன்னா நீட்டி வச்சிருந்த என்ன பரப்பு கூடிடும். ஆவே என்ன செஞ்சிடும்? தடை விசை வந்து கூடிடும். அதாவது ஒலியும் அந்த மேற்பரப்பின் அளவுல வந்து தங்கிடும். இது ரெண்டுமே ஒரே ஒலியும் எடுத்துச்சுன்னா மேற்பரப்பின் அளவு என்ன செய்யாது? மாறாது. மேற்பரப்பின் அளவு மாறாடின்னு மாறாது. தடை விசை வந்து எப்படி வந்து மாறாது. அது ரெண்டுக்குமே என்ன? ஒரே தடை விசை தான். அப்ப இது வந்து நான் எப்ப எடுக்கிறேன்? சரி, எப்ப கண்டுபிடிக்கலாம்? இது போட்டோம்னா சரி, பாப்போம். எப்பன்றது என்ன வரப்போகுதுன்னா டி சைன் டீட்டா. ஓகே, இதுல இருந்து டீக்கு பதிலாக போடலாம் எம்டி அப்போ ஃபர்ஸ்ட் டீட்டாண்டு போடலாம். அப்ப எம்டி டேன் டீட்டா தான் என்னவா இருக்க போகுது? எஃப் ஆக இருக்க போகுது. கொமனான ஈக்குவேஷன். ரைட், கொமனா எஃப்க்குரிய ஈக்குவேஷன் இதுதான். அது என்னவாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் என்ன மாறுபடும்? மேத்ஸ் மாத்திரம் மாறுபட போகுது. நான் உலோக கோலத்துக்கு எடுத்துன்னு சொல்லிருந்தேன். இது உலோக கோலம், இவர் வுட். இது வந்து ஸ்டீல், இது வந்து வுட் அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட இது ரோ எஸ் என்று போடுறேன், இதை வந்து என்று போடுறேன் ரோ இம்மன் வுட் டபிள்யூ என்று போடுறேன். சரியா? இவர்கிட்ட இது ரெண்டுமே சேம் வால்யூம். அப்ப இவர்கிட்ட மேத்ஸ் என்ன எழுதலாம்? மேத்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு வால்யூம். அது தானே அடுத்த சம்மந்தம் அடுத்த தரம் நம்மளது. இவர்கள் என்ன சொன்னா என்ன வரப்போகுது? ரோ டபிள்யூ இன்டு வி. ரெண்டுக்குமே விவி ஈக்குவல் ஆனே. அப்ப இவர இது எம்எஸ் போடுறோம் தெரியுது, இது எம் டபிள்யூ போடுறோம். இப்ப சொல்லுங்க எது பெருசுன்னு சொல்லுங்க. ரோ எஸ் கிரேட்டர் தேன் ரோ டபிள்யூ. மரத்தை விட உலோகம் வந்து என்ன? அடர்த்தி கூடினது. ஆகவே எம்எஸ் கிரேட்டர் தேன் எம் டபிள்யூ. உலோக தக்கின்ற தெளிவு சரி ஊசல் குண்டு தகை மரத்தால் செய்யப்பட்ட தெளிவை விட அது உலோகத்தால் செய்யப்பட்டவர் வந்து பெருசாக இருக்க போறேன். ஆகவே இப்ப பாருங்க, இந்த ரெண்டு இது கொமன் ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு நான் ஒரு ஈக்குவேஷன் எழுத போறேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்பி டேன் டீட்டான்னு எழுதலாம். அதை எஃப் பண்ணிட்டு போடுறேன். F2 எழுதலாம், MWG டேன் டீட்டான்னு எழுதலாம். எல்லாருக்கும் விளங்குதா என்ன எழுதுறேன்? இப்ப சொல்லுங்க, F1 பெருசா F2 பெருசான்னு சொல்லுங்க. F1 கிரேட்டர் தேன் பாப்போம். F1 MS தான் பெருசு என்ன? F1 கிரேட்டர் தேன் F2. ஆனால் FT மாறாது. இதுல விளைவில் விசை கூட வேற. F1ல வந்து விளைவில் விசை கூட, ஆகவே இவர்ல ஆரம்புல கூட, ஆகவே இவர்ல வேகம் கூடவா இருக்கு. டக்குனு ஓய்வுக்கு வர மாட்டேன். அவருக்கு இனஃப் வெலோசிட்டி இருக்குது. அவரால் எங்க விளைவில் விசை வந்து கூட, அவருக்கு விளைவில் விசை குறைஞ்சா தான் என்ன செய்யும்?
ஃபாஸ்டாக யூஸ் பண்ணுறேன் விடங்கிட்ட இதுலேயும் குழப்பம் இருக்கா யோசிங்கோ இல்ல இல்ல யோசிங்க நீங்க பிள்ளைய என்ன சொல்லுங்க நான் கண்டவாட்டை காய்ச்சி கொண்டு போவேன் நான் பாருங்க ஓகே ஓகே விளைவு விசை கூடினா என்ன செய்யும் அவரால் வெயிட் கூடன்னு சொல்லி சொன்னால் அவரை இயங்க வச்சீங்கன்னா தடை விசைக்கு எதிராக வந்து என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை தடை விசையை எதிர்த்து கொண்டு போவார் சரியா ஏன் ஏன் சொல்லுங்க அவர் உந்தம் கூட மாட்டா என்ன மீனிங் கஷ்டமோ ரைட் இனர்ஷியா கூட ரைட் இனர்ஷியா கூடன்னு சொல்லி சொன்னா என்ன மீனிங் இனர்ஷியா கூட இல்ல ஃபோர்ஸ் வந்து கூட சடத்து திருப்பம் இல்ல சடத்துவம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றதுனால சடத்து திருப்பம் ரைட் சடத்துவம் என்ன மீனிங் திணிப்பு சரிதானே ஒரு பாரமான பொருள் வேகமா இயங்குதுன்னு சொல்லிச்சுன்னா அது உந்தம் கூட இயக்கத்துல பருமன் கூட அவரை என்ன செய்யலாது ஓய்வுக்கு கொண்டு இயலாது சேம் வால்யூம் இல்லோ சேம் வால்யூம் தானே தடை விசை மாற போறோம் ஓகே தானே ஓகே ரைட் ஓகே உங்களுக்கு என்ன போப்பா கிளாஸ் இருக்கு ஓகே தேங்க்யூ ரைட் அப்படின்னா நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் பார்க்க வேண்டியது என்ன செய்யறது ரைட் நீங்க தான் இப்ப ரெடி பண்ணல நானும் டிமாண்ட் இல்லை சரியா ரைட் அப்ப இதுல வந்து நான் கொஞ்சம் கேள்வி ஏதாவது பார்ப்போம் ரைட் நோட்ஸ் நான் அடுத்த கிளாஸ் தான் நோட்ஸ் கேள்வி ஏதாவது பார்ப்போம் அந்த ஐஸ் கியூப் கேள்வி எல்லாம் நான் பேசினேன் உங்களுக்கு ஐஸ் கியூப் அந்த கோடைகள் சேம் லெவல்ல கரைஞ்சு ப்ரூவ் பண்ணி எடுத்துனாங்க ப்ரூவ் பண்ணி எடுக்கக்கூடிய எல்லாரும் இருக்கா டக்குன்னு எடுப்பீங்க சரி டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் தானே ப்ரூவ் பண்ணி எடுங்க என்ன தியரட்டிக்கலா என்ன தேவையில்லை எழுதி காட்டணும் வேண்டாமோ சரி வேற கேள்வியா பார்ப்போம் வரும்போது சரி ஒரு கேள்வியோட பார்ப்போம் பாயா இதுக்குரிய நோட்ஸ் வந்து அடுத்த கிளாஸ் தான் ஹைட்ரோ விளங்கல ஹைட்ரோ இவ்வளவு நல்ல பாடம் தெரியுமா என்னது நான் கொமனான ஒரு கேள்வி தான் தர போறேன் சரிதானே சரியா அப்ப இல்லன்னா நான் நோட்ஸ் இவை கொடுக்குறேன் நீங்கள் நோட்ஸ் அவையில வாங்கி எழுதி கொடுங்க ரைட் அப்ப ரைட் நோட்ஸ் எழுதும் நான் என் மனதுக்கு இருக்கிறது தான் நான் போடணும் குரூப்ல மனதுக்கு இருக்கிறதா ஸ்கேன் பண்ணி எடுத்து போட்டுருவேன் ரைட் ஓகே சரி ரைட் கேள்வியில நோட்ஸ் காப்பி ஒன்று ப்ராடக்ட் ரைட் நோட்ஸ் எழுதி கொடுங்க என்னது